வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் சீரிஸான கிரீன் மூரி ஆஃப் ஜீரோ அனிமே படமாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு என்ன ஃபர்ஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோலாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி விச்சுங்களுக்கு எதிராக ஒரு போர் ஆரம்பிச்சாங்க. அதில் சில விச்சுங்கள் தப்பிச்சு போயிட்டு மறைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ற பேரில் விச்சுங்களை தேடி சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லினான்ற ஒரு விச்சை வந்து எல்லாருக்கும் முன்னாடி டிபிஎம்ல எரிய வச்சு சாவடிச்சாங்க. அதுக்கப்புறம் விச்சிங்க எல்லாரும் அதனால எல்லா விச்சிங்களும் போயிட்டு மறைஞ்சுக்கிட்டு வாய ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து லிட்ராச்சிக்கல் இயரான 526 நடந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பல பேர் அந்த திறமைய கத்துக்க விரும்புனாங்க. அத மேஜிக்னு சொல்லுவாங்க. எதனா ஒரு ஆட்கள் விச்சுக்கிட்ட வேலை செய்யறதா பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் ஓட்டு தள்ளுருவாங்கன்னு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த விச்சஸ்ங்களுக்கு நம்மளுடைய நாட்டுக்குள்ளார வரத்துக்கே பயம் ஏற்படணும். அதனால இவங்கள நாங்க இன்னைக்கு சாவடிக்க போறோம்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அவனுங்களும் அந்த இடத்துல அவங்கள கொளுத்தி விட்டுறானுங்க. நம்ம புலியும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல யாரோ சில பேர் வந்துட்டு அம்புங்களை விடவும் அதை நம்ம புலி அசால்ட்டா அவனுடைய கையில பிடிச்சிட்டு சீனா போச கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் ஒரு பீஸ்ட் ஃபாலின் நாட்டு இருக்குடா, இவனை புடிங்கடா, இவனை நம்ம சாவடிச்சா நம்மளுக்கு பவுண்டி கிடைக்கும் தான் அவனுங்க ஓடி வந்துகிட்டு இருக்க. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் சாதாரண மனுஷங்களை பீஸ்ட் மாதிரி மாத்திக்கிட்டு விச்சஸ் அவங்களுடைய வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கும் சில பவுண்டி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த இதை வச்சுக்கூடான்னு எவனோ ஒரு அடிக்க வர நம்ம புலி அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு அவனை தூக்கி கீழே கடைசிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாராம். அப்படியே சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும் என்னவோ புக்கை வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்படியே நேம் பிளேட்டை போட்டு எபிசோட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாரானுங்க. பார்த்தா நம்மளுடைய புலி வீட்டை காட்டிக்கிட்டு இருக்க. என்னடா ஆச்சு, எதுக்காகடா எழுதுகிட்டு இருக்க? நான் உன்னுடைய அம்மா கேட்கவும், அம்மா என்னை இப்படி பாக்குறப்ப உங்களுக்கு பயமா இல்லையா? அட நான் எதுக்காகடா உன்னை பார்த்து பயப்படணும்? உன்னுடைய அந்த ட்விங்க்லிங் ஐஸ், அப்புறம் உன்னுடைய சிரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த வாயி, இதை பாக்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னு புலியோடைய அம்மா சொல்லிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் நம்மளால யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். பார்த்தா எவனோ ஒருத்தன் நம்ம புலிய போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடணும்னு நினைச்சேன்னா வேஸ்ட்டுடா, ஏன்னா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்க மாட்டேன்டான்னு புலி சொல்ல, ஒரு தாத்தா வெளியில வந்துட்டு இந்த இடத்துல பிளாக் பீஸ்ட் ஆஃப் டெத்னு ஏதோ ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அது ஒருவேளை நீயா இருக்குமோன்னு நினைச்சேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அடா நீங்க தப்பான ஆளுகிட்ட வந்துட்டீங்க, அது ஒன்றும் நான் இல்லைன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு விச் அண்டரா இருப்ப, அதனால இதை எல்லாத்தையும் நான் உனக்காக கொடுக்குறேன்டான்னு தாத்தா சொல்ல, சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும் ஏதோ ஒரு இடத்த போட்டு மூடிடுறா. அப்படியே திருப்பி நம்ம புலி கிட்ட வந்தா புலி யாருகிட்டயோ இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனும் என்னவோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அம்ப வர வச்சு நம்ம புலி சைடு அனுப்பவும், இதனாலதான் எனக்கு விச்சஸ்னாலே பிடிக்காது. பார்த்தா அந்த அம்பு கிட்ட இருந்து நம்ம புலி தப்பிக்க அந்த அம்பு முன்னாடி வந்து அடிக்கவும் அங்க இருந்து பாறை உடைஞ்சிக்கிட்டு நம்ம புலி கீழே விழ ஆரம்பிச்சிடறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு சூப்பை சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம புலியும் கரெக்டா அந்த சூப்லயே வந்து விழ அந்த சூப்பு பறந்து போயிட்டு அப்படியே கீழே கொட்டிக்குது. நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அதை கீழே கொட்டி இருப்படான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு சூப்புக்காக என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கன்னு புலி சொல்லவும், இப்ப என்கிட்ட சூப்பு இல்லைன்றது தாண்டா எனக்கு இப்ப பெரிய பிரச்சனையன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு அம்பு வரவும் நம்ம புலி டக்குன்னு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரான். டேய் எதுக்காகடா நீ என்ன தூக்கிக்கிட்டு போற? என்ன விடுடா, இந்த விஷயத்த நான் அசால்ட்டா முடிச்சிருவேன்டான்னு சொல்லிட்டு ஒரு மரக்கிளைய பிடிச்சி டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அந்த இடத்துல இருந்த கல்லுங்க எல்லாம் புட்டுக்கிட்டு வந்து துரத்திக்கிட்டு வந்தவன சுத்தி பாக்ஸ் மாதிரி வர வச்சறா. அப்படின்னா நீ ஒரு விச்சா? ஆமாண்டா நான் ஒரு விச்சு தான். அது மட்டும் இல்லாம என்ன ஒரு மட் பிளாக் விச்சுன்னு சொல்லுவாங்கடான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம புலி அந்த இடத்துல இருந்து காணாம போயிடும். பார்த்தா நம்மளால ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்க. எப்படியோ நான் ஒரு வழியா அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக சூப்பர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க. டக்குன்னு என்னவோ ஒரு மேப்பை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்து ஸ்பூன்ல கை வைக்க ட்ரை பண்ண ஸ்பூனை காணணும் நம்ம புலி பார்க்கவும், பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அந்த சூப்பை எடுத்து பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்மளால ஷாக் ஆயிட்டு இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கவும், நீதாண்டா என்னுடைய சூப்பை எல்லாத்தையும் வீணாக்கன, அதுக்காக தான்டா நான் இங்க வந்திருக்கேன்னு அவ சொல்லவும், நம்ம புலி அங்க இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு விச்சுக்கு எப்பயும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சூப்பை திருப்பி கூடுடா, எதுக்காகடா விச்ச பார்த்தா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கவும், திருப்பி அதை என்னுடைய மூஞ்சா பார்த்து சொல்லு பார்க்கலான்னு சொல்லிட்டு சூப்பை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடவும், அட உனக்கு பின்னாடி
பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிற உன்னுடைய மனுஷ முகத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவே முடியலடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், என்ன உன்னால என்னுடைய மனுஷ முகத்தை பார்க்க முடியுதான்னு புலி கேட்கவும், அட நானும் ஒரு விச்சு தானே, என்னால உன்னுடைய முகத்தை பார்க்க முடியுதுடா. இதுக்கு முன்னாடி இருந்த விச்சுங்க எல்லாம் மனுஷங்களை மிருகங்களா மாத்திட்டு அவங்களுடைய பவர்ஃபுல்லான சோல்ஜரா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏன்ஷியன்ட் வார் அப்ப மட்டும் 1 மில்லியன் பீஸ்ட் சொல்லுங்க உருவாக்குனாங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க அவளுடைய வயிற்றுல இருந்து பயங்கரமா சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. டேய் நீ மட்டும் இப்ப அந்த சூப்பை என்கிட்ட கொடுக்கல, உன் மேல என்னுடைய கசரை யூஸ் பண்றவனான்னு சொல்லிட்டு அவ மண்ணி என்னென்ன சொல்லிக்கிட்டு இருந்து அப்படியே பிளாட் ஆயிட்டு, நான் காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை, நீ மட்டும் அந்த சூப்பை என்கிட்ட கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், நம்ம புலியும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இந்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சூப்பை எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்க, நம்ம ஹீரோயினா வாங்கி அதை ஒரே கல்ப்புல அடிச்சுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் குர்றான்னு சொல்ல, சரி எதுக்காக நீங்க வந்திருக்கன்னு புலி கேட்கவும், நான் வந்து 13 பேர் வச்சு இருக்கிற ஒரு ஆளை தேடி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண போறீங்களான்னு புலி கேட்கவும், என்ன கண்ட்ரியை டேக் ஓவர் பண்ண போறோமா, அந்த மாதிரி விஷயத்த எல்லாம் நான் எதுக்காகடா பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல, சரி அப்புறம் அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புலி கேட்க, அது வந்து அவன்கிட்ட இருந்த ஏதோ ஒரு புக்கை தூக்கிக்கிட்டு போயிட்டாங்களா, அதை தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். அது ரொம்பவும் முக்கியமான புக்கு, அதுக்குன்னு எந்த ஒரு காப்பீஸுமே இல்ல. தப்பான ஆளுங்க யாருன்னா அந்த புக்ல இருக்கிற ஸ்பெல்லை யூஸ் பண்ணா பெரிய அழிவு ஏற்படும்னு ஹீரோயின் சொல்ல, எந்த மாதிரியான அழிவுன்னு புலி கேட்கவும், அதுதான் இந்த உலகத்தோட முடிவா இருக்கும், எங்களுக்குன்னு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்ல, அதனால இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய காடா இருக்க போறடா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் விச்சஸுங்க தான் சாவடிச்சாங்க, அதனால நான் விச்சஸுங்களை சாவடிக்கிற ஒரு ஆளா மாறிட்டேன், இப்ப என்னடானா நான் உன்னை பாதுகாக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம புலி சொல்லவும், நீ திருப்பி மனுஷனா மாற விரும்புறியா, உன்னால என்ன திருப்பி மனுஷனா மாத்த முடியுமா, அது எல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம், அதுக்கு பதிலா நீ என் கூட எப்பயும் ஒரு எஸ்கார்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பிக்கவும், என்ன நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி கேட்க, இதெல்லாம் நான் விச் பிளட் கான்ட்ராக்ட உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு புலியோடைய கையில இருந்து ரத்தத்தை எடுத்துட்டு அவளுடைய கையில இருந்த ரத்தத்தையும் சேர்த்து கான்ட்ராக்டை எழுதிக்கிட்டு இருக்கவும், என்ன பாக்கறப்ப உனக்கு பயமா இல்லையான்னு புலி கேட்க, எதுக்கு போய் பண்ணும், உன்னுடைய அந்த அழகான ட்விங்க்லிங் ஐஸ் அப்புறம் உன்னுடைய சிரிச்ச வாயெல்லாம் பாக்கறப்ப ரொம்ப அழகா இருக்க நீனு ஹீரோயின் சொல்ல, நம்ம புலிக்கோ பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்து அவகிட்ட இருந்த கான்ட்ராக்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு, அட நம்மளுக்குள்ளார இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் எல்லாம் தேவையில்ல, உன்னுடைய கையை கொடுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினும் கையை கொடுத்துட்டு பிளட் ஓட்டாவா என்னால கேட்க முடியுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி உன்னுடைய பேரு என்னன்னு புலி கேட்க, என்னுடைய பேரு ஜீரோ, இதுக்கப்புறம் நான் உன்னை மெச்சனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே புலி பயச யோசிக்க ஆரம்பிச்சாராம். பார்த்தா அவங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு போனவங்கள நம்ம புலி போயிட்டு போட்டு தள்ளிடுறோம். நம்ம புலியோ கண்ணை திறந்து பார்க்க ஹீரோயின் மேல படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு கீழே தள்ளி விட்டுறான். என்னடா உன் மேல படுத்துக்கிட்டு இருந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க, அப்படின்னா மேஜிக்னா உனக்கு என்னன்னு தெரியாதா, நான் இப்போ உனக்கு மேஜிக்னா என்னன்றத காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல சின்னதா ஒரு பீஸ்ட வர வைக்க, அந்த இடத்துல பெருசா ஒரு பன்னி வரவும் அதை யூஸ் பண்ணி அந்த பன்னியை அடிக்கவும் அந்த பன்னிக்கு எதுவுமே ஆகல. அது டக்குன்னு ஹீரோயின் சைடு ஓடி வரவும் நம்ம புலி அவளை காப்பாத்த திருப்பி அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டுறா. இதை நம்மளால சாப்பிட முடியாது, இந்த ஒண்ணு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது, இதை இங்க இருந்து அனுப்பிடுன்னு புலி சொல்லவும் நம்ம ஹீரோயினும் அந்த பன்னியை அங்க இருந்து அனுப்பிடுறா. எவனோ ஒருத்த மரத்து மேல நின்னுகிட்டு இருக்கிறத உணர்ந்துட்டு அவ டக்குன்னு அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அடிக்கவும், இவன் தான் நேத்து நைட்டு வந்த விச்சு மாதிரி இருக்கான், என்ன இவன் வெறும் சின்ன பையன் தானு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒரு விச்சு தானே வைய விட்டு நகரு, எனக்கு அவனுடைய தலை வேணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினா அவளுடைய பவரை வர வச்சு அந்த இடம் ஃபுல்லா அனுப்ப அவனுடைய பவர் எல்லாம் காணாம போயிடுது. அவனே அப்படியே கட்டி போட்டுட்டு நீ எங்க இருந்துரா மேஜிக்கா கத்துக்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் வந்து ஸ்கசர் ஆஃப் ஜீரோன்ற இடத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தேன், கிரீமோரி ஆஃப் ஜீரோன்ற ஒலி புக்கை பார்த்து நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு அவன் சொல்ல, நீ பேசிக்கிட்டு இருக்கிற ஜீரோ நான் தாண்டா, அந்த புக்கை நான் தாண்டா எழுதுன்னு ஹீரோயின் சொல்ல, அப்படியே 2 பேரும் அதை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. ஸ்கசர் ஆஃப் ஜீரோன்ற ஒலி புக்கு மேல கோல்டன் கலர்ல கவர் பண்ணி தானே இருக்கும், நான் எல்லாம் சரியா தானடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தானே அவன் சொல்ல, அப்படின்னா நிச்சயமா அது என்னுடைய புக்கா தான் இருக்கும், இப்ப அந்த புக்கு எந்த இடத்துல இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் வைய காட்டுடான்னு ஹீரோயின் சொல்லவும், ஜீரோ ஒன்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தாலும் நான் ஒன்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டேன், அந்த விஷயத்தை பத்தி நீ மறந்துருன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அட நான் சொன்னது அதுக்குள்ள நீ மறந்து போயிட்டியா, அந்த புக்கை எழுதுனதே நான் தாண்டான்னு ஹீரோயின் சொல்ல, ஆனா அந்த புக்கை வந்து அவன் தான் எழுதுன
தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லவும் அவன் யாரான்னு ஹீரோயின் கேட்க, என்ன உனக்கு தெரியாதா? அவன் தான் மேஜிக்க பத்தி எல்லா இடத்துலயும் பரப்பிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன், நம்மளுடைய எல்லா விச்சுங்களுக்கும் அவன் சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க விரும்புறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ சொல்ற அந்த அற்புதமான ஆளு தாண்டா அந்த புக்கு திருடிக்கிட்டு போனான்னு புலி சொல்ல வரவும், எதுவும் சொல்லாத அமைதியாருடான்னு நம்மளுடைய ஹீரோயின் சிக்னலை கொடுத்துட்டு, இப்ப அந்த ஹைட் அவுட் எந்த இடத்துலடா இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, அந்த இடம் வந்து லேட்டிட்டி வில்லேஜ்ல இருக்குன்னு அவன் சொல்லவும், சரி புலி வா நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலான்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்பி நடந்து வந்துகிட்டு இருக்கமும், தாத்தா சீக்கிரமா இங்க வா. என்ன தாத்தாவா? என்ன ஆச்சு உனக்கு? நீ பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஹீரோயின் கேட்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் அப்படியே ஒரு அருவி கிட்ட வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம சொரீனாவுடைய கிராண்ட் டாட்டர் வந்து ஸ்கஸ்டர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேர்ந்துட்டா. அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. ஆனா அவளை அதிகமா யாரும் பார்த்தது இல்லைன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை யாரும் அதிகமா பார்த்தது இல்லைன்னு சொல்றியா? அப்புறம் எப்படிடா அவ ஸ்கஸ்டர் ஆஃப் ஜீரோ குரூப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு புலி கேட்கவும், அவதான் சொரீனாவுடைய பேத்தி ஸ்கஸ்டர் ஆஃப் ஜீரோ குரூப்பை அவதான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒன்ன மாதிரி மேன் சர்வெண்ட்டுக்கெல்லாம் இந்த விஷயத்த பத்தி எங்க இருந்துரா புரிய போதுன்னு அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்க. யார பத்திர மேன் சர்வெண்ட்னு சொல்ற? எனக்கு விச்சஸ்னாலே பிடிக்காது. இவ கேட்டதால தான் ஒரு காடா இவ கூட இருக்கண்டான்னு புலி சொல்லவும், அடா நீங்க பண்ற விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, வாய மூடுன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அந்த தண்ணிக்குள்ளார கைய விடவும் பார்த்தா ஒரு ரிங் அவனுக்கு கிடைச்சிருது. அட நீ ஒரு சூப்பரான ட்ரெஷரை கண்டுபிடிச்சிருக்க, எதுக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னுடைய கையில போட்டுக்கிட்டான்னு ஹீரோயின் சொல்ல, நான் ஒண்ணு பொண்ணு இல்ல, இந்த மாதிரி ரிங்க எல்லாத்தையும் என்னுடைய கையில நான் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன்னு ஆல்பஸ் சொல்ல, அட பசங்களும் தாண்டா ரிங்க எல்லாத்தையும் போடுவாங்க, என்னால அந்த ரிங்குக்குள்ளார என்னவோ மேஜிக் இருக்கிறத உணர முடியுது, அதனால கண்டிப்பா இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்டான்னு ஹீரோயின் சொல்லவும், அவனும் அந்த ரிங்க கையில போட்டுக்கிட்டு என்னவோ ஆப்பிள் பழத்தை கொடுக்க சொல்ற மாதிரி, தாத்தா உங்களுடைய தலையை எனக்கு கொடுத்துருங்கன்னு ஆல்பஸ் சொல்லவும், என்ன தாத்தாவான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கமும் எவனோ ஒருத்தன் வந்துட்டு, நீங்க எல்லாரும் விச் ஹண்ட் பண்றவங்களா? நான் உங்களை எதிரில் இருக்கிற என்னுடைய வில்லேஜுக்கு கூட்டிட்டு போறேன், எல்லாரும் என் கூட வாங்கன்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இந்த தக்காளி பழத்தையாச்சும் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவன் தக்காளியை கொடுக்க, அந்த தக்காளியும் அப்படியே 3 பேரும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படியே அவனும் அங்கிருந்து போவான். நம்மளுடைய ஆல்பஸ் என்னவோ பயத்தோடயே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அந்த வில்லேஜ் சைடு வரவும், நான் இதை வச்சு சூப்பு ரெடி பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் நீ இதை வச்சு பண்ணக்கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வீட்டுக்கு மேல இருந்தவன் அவங்க வரத்தை பார்த்துட்டு, நீங்க எல்லாரும் விச் ஹண்ட் பண்றவங்களா? அப்படின்னா வெளியில இருக்கிற வீட்டுல போயிட்டு நீங்க தங்கிக்கலாம் வாங்க, நான் அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்க, இந்த இடம் என்ன இப்படி இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், அந்த விச்சிங் எல்லாரும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் விடாம எல்லாரையும் சாவடிச்சுட்டாங்க. நாங்க எங்களுடைய வீட்டை திருப்பி கட்டிக்க முடியும், ஆனா எங்களுடைய மனசுல இருக்கிற காயத்தை எங்களால சரி பண்ண முடியாதுன்னு அந்த வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிட்டு அப்படியே ஒரு வீட்டை கூட்டிக்கிட்டு வந்து காட்டவும், ஒரு பாட்டி வெளியில வந்துட்டு, என்னுடைய மோதிரத்தை காணும், அது எங்கேயோ தொலைஞ்சு போயிடுச்சு, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்ப சொரீனாக்கு என்னதான் பதில் சொல்ல போறோமோ தெரியலன்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு லேடி சொல்லிக்கிட்டு இருக்கமோ, நீங்க எல்லாரும் என்ன வில்லேஜோடைய ரூல்ஸை மீறலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த துரோகி சொரீனாவை பத்தி பேசக்கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஆல்பஸ் அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டு, இந்த ரிங்கான்னு சொல்ல வரவும், அங்க பாத்தீங்களா அது பாட்டியோடைய ரிங்குன்னு அவன் சொல்லவும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டான்னு வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க எதுவும் பண்ணல, அவனை விட்டுருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், நான் தான் இந்த வில்லேஜை பாதுகாப்பா பாத்துக்கணும், அதனால நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அந்த வில்லேஜை சேர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அட நாங்க எதுக்காக இங்க வந்துட்டு அந்த ரிங்க போய் திருட போறோம்? அங்க பாத்தீங்களா நீங்க அந்த தக்காளியை கூட எங்க இருந்தோ திருடிக்கிட்டு தான் வந்திருப்பீங்க போல தெரியுது, உங்களாலலாம் எப்படி அதை போயிட்டு மார்க்கெட்ல வாங்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. வயல வரப்ப எங்களுக்கு ஒரு ஆளு தாண்டா அந்த தக்காளியை கொடுத்தாரு, மோதிரத்தை திருடுன உங்களை மாதிரி ஆளுங்க சொல்றத நாங்க எப்படிடா நம்ப முடியும்னு அவன் சொல்ல, உங்களை மாதிரி திருட்டு பசங்களை சும்மா விட மாட்டோம்டான்னு வில்லேஜை சேர்ந்த ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்கடா, சொரீனாவை பத்தி இதுக்கப்புறம் எதுவும் பேசாதீங்கடா. என்ன நீ ஒரு விச்சா? சொரீனா எல்லா மனுஷங்களையும் பாதுகாக்கணும்னு நினைச்சா, ஆனா மனுஷங்களான நீங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சொரீனாவை நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிட்டீங்களேடா அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை விடாதீங்கடா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனை அடிக்க வரவும் அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம புலியோ டக்குன்னு அங்க இருந்து அவங்க 2 பேரையும் தூக்கிக்கிட்டு ஓடி
போயிடுறான். ஒரு விச்சை சாவடிச்சதுக்காக விச்சிங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மொத்த வில்லேஜ்ல இருந்தவங்களையும் சாவடிச்சிருக்காங்க. எதுக்காகடா நீ இப்படி பைத்தியகாரத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்கள தப்பிக்க விடாதீங்க, சுத்தி வளைச்சு அவங்கள புடிச்சுக்கிட்டு வாங்கடா. அப்படியே சீனை கட் பண்ணா நைட் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச அவங்களால இவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாது. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு ஆல்பஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயினும் அவளுடைய பவர் யூஸ் பண்ணி புலியோடைய காயத்தை எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அட உங்களுடைய விச் மெம்பர் எல்லாம் பல வருஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எல்லா தடவையும் தோத்து தான் போயிட்டு இருக்காங்க. நீ சொன்ன அந்த புக்கு உலகத்தை அழிச்சிரும்னு அது நீ விளையாட்டுக்காக தான் சொன்னன்றது எனக்கு இப்பதான் புரிய வருதுன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளும் வெளியில உட்காந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்படின்னா உண்மையிலேயே சரி நான் தான் டிசீஸ் எல்லாத்தையும் பரப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறியா? நான் கேட்ட கேள்வி உனக்கு பிடிக்கலன்னா நான் வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறேன்னு புலி சொல்லவும், அப்படிலாம் எதுவும் இல்லை, உன் கூட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாம மொத்த எல்லாருமே சொரீனாவை பத்தி ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் சொரீனாவை பத்தி பேசுறப்ப ரொம்ப கோவப்படுறான். என்ன விஷயம்ன்றது நம்மளுக்கு சரியா தெரியலன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியில எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்குன்னு ஆல்பஸ் வந்து சொல்ல, அமைதியா இருடா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்குன்னு நம்ம புலி அவனுடைய சென்ஸை யூஸ் பண்ணி சொல்லவும், பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லேஜை சேர்ந்த எல்லாரும் வந்து நின்றுகிட்டு இருக்கானுங்க. அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு ஒரு குகைக்குள்ளார போய் மறைஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ண, பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் வெளியில ஓடி வரான். புலி டக்குன்னு அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி தடுக்க இன்னொருத்தன் வரவும், ஹீரோயின் அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் மயங்க வச்சுட்டு வேற ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துக்கு பாட்டி வந்துட்டு இந்த வழியா வாங்க, நீங்க இந்த வழி மூலியமா போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட முடியும்னு அவங்க 3 பேருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஆல்பஸ் கேட்க, உங்க கூட இருக்கிற விச்சு ஆல்ரெடி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா என்னால வேணுன்ற ஆளுங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், மோதிரத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஒரு வித்தியாசமான விச்சின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மோதிரத்தை ஒரு அறிவில தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸ் அதை கொடுக்க, நம்ம பாட்டி அந்த ரிங்கை வாங்கிட்டு முன்காலர் விச்சு சொரீனாவை வந்து சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பேச்சை கேட்காம ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதால இந்த மோதிரத்தை என்கிட்ட கொடுத்து வில்லேஜில் இருக்கிற மக்களுங்க எல்லாரையும் வந்து விச் அண்டஸ் சாவடிச்சாலும் நீ இந்த ரிங்கை பத்தி யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, நீ தான் மற்றவங்க எல்லாரையும் பாதுகாப்பா பார்த்துக்கணும், கடைசி வரைக்கும் அவங்க ரொம்ப நல்ல விச்சா இருந்து இறந்து போயிட்டாங்கன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் விச்சஸை பத்தி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, இதுக்கப்புறம் நீ இப்ப என்ன சொல்றன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க, ஒரு நல்ல விச்சா அவங்க இழந்துட்டாங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டான்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு தாராள மனசு, அதனால நான் உன்னை மன்னிச்சிடறேன்டான்னு நம்ம ஆல்பஸ் சொல்றோம். அப்படியே அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கவும், கண்டிப்பா மனுஷங்களும் விச்சஸும் ஒன்னா சந்தோஷமா வாயற மாதிரி இந்த ஊரை நான் மாத்துவேன்னு ஆல்பஸ் அவனு உள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா புலியும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்க, என்ன இவ்வளவு ஸ்லோவா வரீங்க, சீக்கிரமா வாங்க, சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா கேட்டை மூடிடுவாங்கன்னு ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு கால் எல்லாம் வலிக்குதுன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல, நம்ம ஆளு டக்குன்னு ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் நியாயமே இல்ல, என்னையும் கூட தூக்கிக்கிட்டு போடா டே அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க எல்லாரும் வந்து ஊருக்குள்ளார பார்த்துக்கு லைன்ல நின்னுகிட்டு இருக்க, நான் இந்த ஊருக்குள்ளார பார்த்துக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு ஆல்பஸ் சொல்லவும், நீ ஒண்ணு அதுக்குள்ளார இந்த விஷயத்த நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காதரான்னு புலி சொல்ல, இவன் பாரு எப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், ஆல்பஸ் ஜீரோ கிட்ட கோத்து விட, இவன் என்ன சொல்ல வரானா, உன் கூட வரத்த நினைச்சு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறானா, அதனால நீயும் சந்தோஷமா தாண்டா இருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்துறான். அப்படியே அவங்க உள்ளார போகவும், ஒரு நிமிஷம் நில்றா, உன் கூட வந்திருக்கிற இந்த 2 பசங்க யாரு அப்படின்னு அங்க இருக்கிறவன் கேட்கவும், நாங்க வந்து இவருடைய நைட்டு சர்வெண்ட்னு ஹீரோயின் சொல்ல, ஆமா நாங்க 2 பேரும் இவருடைய சர்வெண்ட், இவர் நைட்டு கேட்கிற எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்ல, நீங்க காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லவும், நம்ம புலி காசை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து ஹீரோயினுடைய மண்டையிலே அடிக்க, எதுக்குடா இப்படி அடிச்ச, எங்களுடைய மண்டை பயங்கரமா வலிக்குதுரா அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, வாய மூடுங்க, நைட் ஆனா நீங்க 2 பேரும் வந்து எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, எதுக்கு இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே நம்மளுடைய ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி அந்த ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சரா. அப்படின்னா இந்த இடத்தோடைய பேரு தான் பாசியமா, வாங்க நம்ம எல்லாரும் போயிட்டு இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நம்மளுடைய ஹீரோயின் கத்த, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன்னுடைய ட்ரெஸ்ஸை நம்ம மாத்தி ஆகணும்னு நம்மளுடைய புலி சொல்லவும், சரி ஜீரோ நீ இவ்வளவு தூரம் எப்படிதான் வந்தன்னு நம்மளுடைய ஆல்பஸ்
கேட்க நான் என்ன பண்ணுவேன்னா வர வழியில எதனா ஆறு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு குளிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுவேன். பசி எடுத்தா வர வழியில மரத்துல இருக்கிற பயத்தை பறிச்சு சாப்பிடுவேன். நைட் ஆனா மனுஷங்க இருக்கிற இடத்த விட்டு ரொம்ப தூரமா தான் நான் தங்கி இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. சரி இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் கூட காசே இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்க டக்குன்னு நம்மளுடைய ஹீரோயின் கிறிஸ்டலுங்க எல்லாத்தையும் எடுத்து நீட்ட என்னன்னு அவனுக்கு 2 பேரும் வாயை பழந்துட்டு நீ இந்த மாதிரி இடத்துல இதை எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ தன்னடா எதனா காசு இருந்தா காட்ட சொன்னா அப்புறம் எதுக்காகடா என் மேல கோவப்படுறன்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்க சரி நம்ம போய் இதை வித்துட்டு உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கிக்கிட்டு வரலாம் அப்படியே நம்மளுடைய புலி சொல்லவும் நீ ரொம்ப நல்ல மனுஷனா இருக்க, இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம்ன்றது உனக்கு தெரியும், ஆனா இதை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்க விரும்பல, நீ ரொம்ப நல்லவன்டான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை, நானும் காசுங்களுக்காக கொலை பண்றவன் தானே நம்மளுடைய புலி சொல்ல நம்ம ஹீரோயினும் அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடறா. அப்படியே அவங்க எல்லாரும் ட்ரெஸ் கடைக்கு வரவும் உண்மையிலே இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜீரோ நீ பார்க்க உண்மையிலே ஒரு ராணி மாதிரி இருக்க அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வேற எதனா ட்ரெஸ் கிடைக்குமான்னு நம்மளுடைய ஹீரோயினை கேட்க அவன் வேற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நீட்டமும் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எதுக்குடா எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவுன்றதே இல்லையாடான்னு நம்மளுடைய புலி கத்த எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினே போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை தேடி எடுத்துக்கிட்டு வந்து இது நல்லா இருக்குதாடான்னு நம்ம புலி கிட்ட கேட்க இது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஆனா இது உனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு புலி சொல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா எனக்கு இதுதான்டா வேணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றா. சரி நீ இந்த ரெண்டுத்துல எதை போட்டுக்க விரும்புறன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்க அட நீ என்னடா சின்ன புள்ளத்தனமா நடந்துகிட்டு இருக்க, நீ இதை போட்டு நடந்துகிட்டு வான்னு நம்மளுடைய புலி சொல்ல உனக்குள்ளார நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்மளுடைய புலி தலையிலே போட்டு விட்டுறான். எனக்கு இது எல்லாம் தேவைப்படாது, என்ன தூக்கிக்கிட்டு போறதுக்காக தான் என்கிட்ட என்னுடைய சர்வெண்ட் இருக்கானேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல எல்லா டைமும் என்னால உன்னை தூக்கிக்கிட்டு போக முடியாதுன்னு நம்மளுடைய புலி சொல்லவும் என்னடா நீ என்னை விட்டுட்டு ஓடிடலான்னு நினைக்கிறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல ஒழுங்கு மரியாதையா அந்த ஷூவை போட்டுக்கிட்டு வா, நான் உன்னை தூக்கிக்கிட்டு எல்லாம் போக மாட்டேன்னு நம்மளுடைய புலி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துல ட்ரெஸ்ஸை கைட்டி போடவும் அவனுக்கு எல்லாரும் வாயை பழந்துக்கிட்டு நம்மளுடைய ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் என்னடா ஆயிடுச்சு உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை இந்த மாதிரி நீங்க பார்த்ததே இல்லையாடான்னு கேட்கவும் நம்ம புலி டக்குன்னு அவன் மேல ட்ரெஸ்ஸை போட்டு மூடி டக்குன்னு அவள அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூமுக்குள்ளாரே கடைசிடுறான். இதுக்காகடா நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் மரியாதையோட நடந்துக்கோடான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல இந்த மாதிரி நீ எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்குன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்மளுடைய கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதான் நம்மளுடைய ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு சீனா வெளியில வந்து நிக்கவும் இது உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்றான். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு நம்மளுடைய புலியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ எப்படி இருந்தான்றத நீ சொல்றான்னு நம்மளுடைய ஆல்பஸ் வந்து கேட்க நீ வாய மூடுடான்னு நம்மளுடைய புலி கத்துறான். இதுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், இதை எங்கன்னா தூக்கி கடைசிட்டு தான் போடணும்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க என்ன நீ அதை தூக்கி கடைச போறியா, வேணா அதை என்கிட்ட கொடுத்துரு, அதை நானே வச்சுக்கிறேன்னு நம்மளுடைய கடைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸை கடைக்காரங்கிட்டே குத்துறா. அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி பார்க்கவும் எல்லாரும் நம்மளுடைய ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் தங்குறதுக்கு முதல்ல ஒரு ரூமை பார்ப்போம்னு புலி சொல்லிட்டு அவங்க போற இடத்துல எல்லாத்தையும் மனுஷங்களை மட்டும்தான் சேப்பன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே அவங்க அங்கிருந்து கிளம்பி போகவும் என்னை விட்டுருங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்மளுடைய புலி பார்த்துட்டு அவனை அடிச்சு கடாசிட்டு உங்களை மாதிரி இருக்கிறவனால தான்டா ரூம் கேட்டா கூட ரூமே கொடுக்க மாட்டானுங்கடான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க ஏய் நீ இங்க தான் இருக்கியான்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தர் 2 பொண்ணுங்களை தள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கவும் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து ஓடி போயிடறான். இந்த சிட்டிக்குள்ளார இன்னும் எவ்வளவு பீஸ்ட் வாரியர்ஸ் இருக்காங்கன்னு தெரியலேன்னு நம்மளுடைய ஜீரோ சொல்லிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் உன்னுடைய இஷ்டத்துக்கு சுத்துற வேலை வச்சுக்காத வா போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து அவன் கூட்டிக்கிட்டு போயிடறான். அவங்களுக்கும் கடைசியா எப்படியோ ஒரு இடத்துல ரூம் கிடைச்சிருது. ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ளார வர நீ இந்த ரூமுக்குள்ளார எல்லாம் வரக்கூடாது, நீ தனி ரூம்ல தான் படுக்கணும்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா நீ தூங்குறப்ப உன்னுடைய தலையை நான் வெட்டி எடுத்துருவேன்டான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்ல முடிஞ்சா ட்ரை பண்ணி படுறா தம்பின்னு சொல்லிட்டு அவனை கட்டி போடுறதுக்கு நம்ம புலி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா எல்லாரும் சாப்பிடறதுக்காக வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கவும் அதை அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது, இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பஸும் கொஞ்சமா அதுல என்னத்தையும் வச்சு கொடுக்க ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு உண்மையிலே இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க எல்லாரும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம புலி நைஸா அந்த இடத்துல இருந்து எங்கேயோ கிளம்பி போயிடறான். ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வந்துட்டு புலிவா நம்ம போயிட்டு ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லவும் புலி அங்க ஆளை காணோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்துட்டு டேய் எங்கடா நீ போய்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம புலிய பார்த்து கேட்கவும் அப்படியே சீனை கட் பண்ணா
2 பேரும் வந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்காக தான் நீ என்ன தனியா ஒரு ரூம்ல விட்டியா? நீ மட்டும் ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலான்னு பாத்தியாடான்னு நம்மளுடைய ஹீரோயின கேட்க, அதுக்கு தான் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேன் இல்லன்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த உல்ஃப் பீஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு மதியம் உன்ன தானடா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நாய் கூடலாம் நான் பேச விரும்பலடான்னு நம்மளுடைய புலி சொல்லவும், நான் ஒன்னும் நாய் இல்லடா, நான் ஒரு உல்ஃப்டான்னு கத்திட்டு உனக்கு எப்படிடா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டேய் அவளை தொடாதரான்னு நம்மளுடைய புலி கடுப்பாவ, ஏய் இவளை என்கிட்ட கொடுத்துட்றா, அதுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற விச்சஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்டான்னு உல்ஃப் சொல்லவும், என்னது விச்சஸான்னு நம்மளுடைய புலி கேட்க, ஆமா நான் இவங்க எல்லாரையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால மத்தவங்களால இவளுங்கள பிடிச்சுக்கிட்டு போக முடியல, உன்கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு பதிலா என்கிட்ட இருக்கிற 3 ஆளை கொடுக்குறேன், இந்த டீல் உனக்கு ஓகேவாடான்னு நம்மளுடைய உல்ஃப் கேட்க, சாரி அவ என்கிட்ட வேலை செய்யறவ, என்னால அவளை உன்கிட்ட கொடுக்க முடியாதுடான்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான். சரி உன்னோட மைண்ட் மாறிடுச்சுன்னா என்ன வந்து பாருடான்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் அங்க இருந்து கிளம்பி போயிடறான். டே புலி அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சஸே இல்லடான்னு ஹீரோயின் சொல்லவும், எனக்கு ஆல்ரெடி அந்த விஷயம் தெரியும்னு நம்ம புலி சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் என்ன ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்குன்னு நம்மளோட ஹீரோயின் சொல்ல, எனக்கும் தானு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா வீட்டுக்குள்ளார புகுந்து அவங்க 3 பேரையும் காப்பாத்த ட்ரை பண்ண, அந்த உல்ஃப் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு ஒழுங்கா சொல்லிடுறான்னு சொல்லவும், அந்த பொண்ணுங்க எல்லாம் விச்சஸே இல்லைன்ற விஷயம் உனக்கும் நல்லாவே தெரியும் இல்லன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி சொன்னாதானே அவங்க எல்லாரும் என்னை விட்டு போகாம இருப்பாங்க, நீ அவங்கள காப்பாற்றணும்னு நினைச்சனா, நீ என்ன தோக்கடிச்சிட்டனா அவங்க 3 பேரும் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடலாம், ஒருவேளை நீ தோத்து போயிட்டனா உன்கிட்ட இருக்கிறவளை என்கிட்ட நீ கொடுத்துடணும்டான்னு நம்மளுடைய உல்ஃப் சொல்லிட்டு இருக்க, ஆனா அவ வந்து என்னுடைய சர்வெண்ட்டான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்க, நான் உன்னுடைய சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்க, நம்ம புலி எப்படியோ அதில் ஜெயிச்சிடறான். அப்படியே நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை பாதி மனுஷனா மாத்திட்டு, இதுக்கப்புறம் அவனுக்கு சீக்கிரமாவே கோல்டு பிடிச்சு கொண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அப்படியே அவங்க 3 பேரையும் காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அந்த 3 பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களும் அங்க இருந்து கிளம்பி அவங்களுடைய ரூமுக்கு வந்து படுத்துக்கிட்டு இருக்க, நம்மளுடைய ஹீரோயினை வந்து நம்ம ஆளு புலி மேலேயே படுத்துக்கிறா. அப்படியே பொழுது வெடிவும், எதுக்காகடா காலையிலே இப்படி கத்திக்கிட்டு இருக்கன்னு நம்ம புலி கேட்க, அங்க கொஞ்சம் பாருடான்னு நம்ம ஆல்பஸ் சொல்லவும், நம்ம ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் இவ இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்க, ஏய் நான் தான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லி இருக்கேன்ல, இவன் எனக்கு சொந்தமானவன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு திருப்பி அவன் மேலேயே படுத்துக்கிறா. சரி அவனுடைய தலை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுவும் எனக்கு சொந்தமானதுரான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா நம்ம புலியோ உக்காந்துக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கமும், ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, உன்னுடைய இவ்வளவு பெரிய உடம்ப நீ சுத்தம் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து முதுவை தேய்ச்சி விடுறன்ற பேர்ல என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கமோ, நீ என்னதான் பண்றன்னு புலி கேட்க, உன் மேல என்னுடைய கசரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் இல்லாம உன்னால எங்கேயும் போக முடியாது, என்ன உனக்கு பயமா இருக்காடான்னு ஹீரோயினு கேட்கவும், இதை விட பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல சின்ன பசங்க வந்துட்டு புலி குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கவும், இந்த சின்ன பசங்க எல்லாம் மான்ஸ்டர் குளிக்கிறத ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களேன்னு ஹீரோயின் சொல்ல, நம்ம புலி டக்குன்னு கத்தவும் அந்த சின்ன பசங்க எல்லாம் அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறாங்க. நீ எதுக்காக இப்படி பண்றன்னு ஹீரோயினு கேட்கவும், ஏன்னா அப்பதான் இந்த சின்ன பசங்க எல்லாம் பீஸ்ட் ஃபாலன் கிட்ட போய் மாட்டிக்க மாட்டாங்கன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஒரு பீஸ்டா மாதிரி இருந்தாலும் உனக்குள்ளார இன்னும் அந்த மனுஷனுடைய எண்ணங்கள் இருக்குடான்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு அப்படி ஒன்னும் தோணலன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு உக்காந்துகிட்டு இருக்கவும், நம்ம ஆல்பஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு புலிய பார்த்துட்டு, நீ பார்க்க ரொம்ப காமெடியா இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நான் இப்ப பண்ண போற விஷயத்த சீக்ரெட்டாவே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை புலி மேல யூஸ் பண்ணவும், நான் பயப்படியா மாறணும்னா குறைஞ்சது பாதி நாளாச்சு ஆகும், ஆனா அதுக்குள்ளார என் மேல இருந்த தண்ணி எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, அதுக்கு ஹீரோயினோ ட்ரெஸ் வாங்க போனப்ப நீ என்னெல்லாம் சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தா, ஆனா நீ இப்ப ட்ரெஸ் இல்லாம நின்னுகிட்டு இருக்கியா, இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம், அப்படியே நம்ம புலியோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடறோம். சரி எதுக்காகடா நீ இப்ப ரொம்ப கோபமா இருக்கன்னு ஹீரோயின் புலி கிட்ட கேட்க, நீ வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்னு புலி சொல்லவும், நீயானு சொல்லிட்டு அவன் குறுக்கால வந்து நிக்கவும், நேத்து நீங்க கொடுத்த இந்த ட்ரெஸ் உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வச்சிருக்கேன், இதை போட்டுக்கிட்டு என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாலே போதும், இதுக்கு நீ காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், சாரி நாங்க ரொம்ப அவசரமா போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடறானுங்க. என்ன நீங்க 3 பேரான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க தானே அந்த கேட்டாண்ட இருந்தவருன்னு ஆல்பஸ் சொல்லவும்,
நைட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க போல தெரியுதேன்னு அந்த கேட்டுல இருந்தவன் கேட்க, ஆமா நைட்டு வேலையா நான் அவருக்கு பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன அவரு சந்தோஷப்படுற அளவுக்கு நைட்டு 2 பேருமே நாங்க வேலை செஞ்சோம்னு ஆல்பஸ் சொல்ல, நீங்க இப்ப விச்ச சன் பண்றதுக்காக கிளம்பி இருப்பீங்க போல தெரியுது, அதனால நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடறானுங்க. அப்படியே அவங்களும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு என்னவோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு, இத வச்சுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், இல்ல இத வச்சுக்கிட்டு என்னால உங்களுக்கு சேஞ்ச கொடுக்க முடியாதுன்னு அந்த கடைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஆல்பஸ் வந்து இத வச்சுக்கோங்கன்னு காசை கொடுத்துறான். அப்படியே நம்ம ஹீரோயினா புலிகிட்ட வந்துட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்கவும், என்ன உனக்கு முத்தத்தை பத்தி தெரியாதா அப்படின்னு புலி சொல்லவும், என்னது முத்தமா, ஆனா எதுக்காக அவங்க 2 பேரோடைய உதடையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், நம்ம புலியோ லைட்டா கடுப்பாயிட்டு, சரி நான் உனக்கு இந்த விஷயத்த பத்தி சொல்றேன், ஒருத்தங்க இன்னொருத்தவங்களுடைய மேல இருக்கிற லவ்வ முத்தம் மூலியமா வெளிப்படுத்துவாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது லவ்வ காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்களா, ஆனா நான் ஒரு குகையில தான் பிறந்தேன், இப்ப வரைக்கும் இந்த விஷயங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க எல்லாரும் வெளியில வந்துகிட்டு இருக்க, ஏதோ ஒரு பீஸ்ட் ஃபாலின் அந்த சின்ன பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும். இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு வந்தது இந்த சின்ன பசங்க தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த சின்ன பையன் நம்ம புலிய பார்த்துட்டு கிட்ட வராத அங்கே நில்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் எங்களே சாப்பிடாம தானே இருக்கான், அதுக்கப்புறம் நீ எதுக்காகடா கவலைப்படுற, வைய விட்டு நகருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவளுடைய காலை பார்த்துட்டு, ஏ புலி சீக்கிரமா வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுடான்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம புலியும் வேற வழி இல்லாம வந்து அவளுடைய காலில் என்னவோ மருந்தை தடவிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவளுடைய காயத்தை சரி பண்ணவும், நம்ம புலி டக்குன்னு அந்த பேண்டேஜை போட்டு அவளுடைய காலை சுத்திடுறான். சரி இப்ப நீ எழுந்து நிக்க பாருன்னு ஹீரோயின் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுந்து நின்னுட்டு, உண்மையிலே இப்ப என்னுடைய காலு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நான் உன்னை நம்பவே மாட்டேன்னு புலி சொல்ல, நான் சொன்னேன்ல என்கிட்ட இருக்கிற புலி உன்னுடைய காயத்தை சீக்கிரமாவே சரிப்படுத்திடுவான்னு அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும், உங்களுக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய காயத்தை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன். சரி சரி அழுவாத குடுன்னு சொல்லிட்டு நம்ம புலி அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து 3 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுக்கு முன்னாடி பார்க்காத விஷயத்த எல்லாத்தையும் நீ காட்டியிருக்க, அது மட்டும் இல்லாம உன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முத்தம் கொடுக்குற மாதிரி வரவும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்க, நான் உனக்கு முத்தம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன லவ்வ காட்டுறதுக்காக தான் முத்தம் கொடுப்பாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடியே தானே உன்கிட்ட சொன்னேன் இல்லைன்னு புலி சொல்ல, அதனால தான் நான் உனக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முத்தம் கொடுக்குற மாதிரியே வந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன முட்டாளான்னு சொல்லிட்டு நம்ம புலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும். நம்மளுடைய ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கவும், இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் தாண்டா போகணும்னு ஹீரோயினை கேட்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஏ புலி நானும் உன் மேல ஒரு ரைடு போக விரும்புறேன்டான்னு ஆல்பஸ் சொல்ல, என்னுடைய தலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போலான்னு நீ வந்திருக்க, நான் ஒன்னு ரைடு ஓட்டிக்கிட்டு போகணுமாடான்னு புலி கேட்க, ஜீரோ அவனுடைய தலையை எனக்கு கொடுத்துருன்னு நம்ம ஆல்பஸ் கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவன் என்னுடைய சர்வெண்ட்டுடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே மீனை பிடிக்க வந்துட்டு, நீங்க எல்லாம் என்னதான் மீனை பிடிக்கிறீங்களோ என்னை பார்த்து கத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி மீனுங்க எல்லாத்தையும் பிடிக்க, நம்ம ஆல்பஸ் அதை பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணி பார்க்க, அவனுக்கு ஒரே மீன் கூட கிடைக்கல. நான் உனக்கு எப்படி பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆல்பஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கவும், அவனும் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அடிக்க அவனுக்கும் மீனுங்க எல்லாம் கிடைச்சிருது. என்னடா நீ திருப்பி குளிச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க ஆஹான்னு சொல்லிட்டு நம்பால ஆல்பஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில கொட்டிட்டு புலியும் மீனுகளை சமைக்க ஆரம்பிச்சாராம். நான் இப்படியே இந்த உலகம் முழுக்க உன் கூட சுத்திக்கிட்டு நீ சமைக்கிற சாப்பாடை நான் சாப்பிட விரும்புறேன்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ பல வருஷமா இப்படி தானே இருக்க, நீ அந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் பட்டு இருக்கன்னு நம்மளுடைய ஆல்பஸ் கேட்கவும், எதுக்காகடா திடீர்னு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறன்னு புலி கேட்க, நீயும் வச்சுங்கள மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பன்னு ஆல்பஸ் சொல்ல, சரி அது எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லிட்டு
கொஞ்ச நேரம் அப்படியே ஆல்பஸ் பேசிக்கிட்டு இருக்க. நீ இதுக்கு முன்னாடி சொன்னதை வச்சு பார்த்தா எப்பயும் என் கூடயே இருக்கணும்னு நினைக்கிற போல தெரியுதேன்னு புலி கேட்க, உன் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால தான்டா நான் அப்படி சொன்னேன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்றா. அதை கேட்டுட்டு நம்ம புலியும் அங்கிருந்து எழுந்து போயிடும். அப்படியே சீனை கட் பண்ணா 2 பேரும் வந்து புலி பக்கத்திலே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்க, நம்ம இப்ப அந்த ஹைட் அவுட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த நீ மறந்துடாதரான்னு நம்ம புலி சொல்லவும், அந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர்கிட்ட ஒரு பெட் டாகும் இருக்கும், அந்த பெட் டாக்குக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி அதுக்கு என்னடா இப்பன்னு நம்ம புலி கேட்க, அதோ இருக்கு பாருங்க, அது எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அதுகிட்ட ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவங்க 2 பேரும் பின்னாடி போய்கிட்டு இருக்க, என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோயினை கேட்க, என்னவோ தீஞ்சு போற மாதிரி எனக்கு வாசனை வருதுன்னு நம்ம புலி சொல்ல, அப்படியே ஆல்பஸும் அங்கிருந்து ஓடி போவ, புலியும் வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாரும் எரிஞ்சு போன நிலைமையில இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பா பார்த்து பண்ணி ஹீரோயின் சொல்ல, என்னுடைய பாடி கார்ட்னா என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அந்த ஊரு சைடு போக ஆரம்பிச்சிடறாங்க. என்ன இதெல்லாம் கொள்ளக்காரங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா ஜீரோன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பா இதெல்லாம் விச்சஸோடைய வேலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கவும், ஆல்பஸ் உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏ ஆல்பஸ் இங்க என்ன நடந்துச்சுன்றத நீ கண்டுபிடிச்சிட்டியாடான்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கவும், இது எல்லாத்துக்கும் அந்த ரோக்குரு விச்சஸ் தான் காரணம். அவங்க எல்லாரும் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேர்ந்துக்கிட்டு மேஜிக்கை எல்லாம் கத்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட் அதிகரிப்பாங்க. ஆனா அதுல சில பேர் அந்த குரூப்பை விட்டு வெளியில வந்துட்டு மற்ற வில்லேஜை சேர்ந்தவங்களை அழிச்சுக்கிட்டு இவங்களுடைய மேஜிக்கை கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை தேடி தான் இங்க வந்திருப்பாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா இவங்க எல்லாரும் அவங்களுடைய மந்திர சக்தியை அதிகரிக்க ஆசைப்பட்டிருப்பாங்க போல தெரியுது. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாமே காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரோக்கோவிச்சஸ் எல்லாரையும் யாரு சாவடிச்சிருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை அவனுங்களே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு செத்து போயிட்டு இருப்பானுங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வரவும் அந்த நாய் டக்குன்னு ஆல்பஸ் அதுல இருந்து காப்பாத்திருது. பார்த்தா அந்த இடத்துல யாரோ 3 பேர் நின்றுகிட்டு இருக்கவும், நான் அவனுங்களை சும்மா விட மாட்டேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருடா இந்த விஷயத்த நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு புலி சொல்லிட்டு இருக்கவும், நான் தான் உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொன்னேன்னு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் அவனுக்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து அதிலே அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு சைட்ல நின்றுட்டு இருந்தவனை அடிச்சு தள்ளிட்டு இன்னொருத்தனை கைத்த பிடிச்சு தூக்கவும், நாங்க எதுவுமே பண்ணலடா, இந்த வில்லேஜை சேர்ந்தவங்கள அந்த விச்சஸுங்க தான்டா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆல்பஸ் டக்குன்னு ஓடி வந்து அவனை பிடிச்சி கீழே அடிக்கவும், அவங்கிட்ட இருந்து என்னவோ கீழே வந்து விழவும், என்ன உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்கள சாப்பிடிச்சிருப்பீங்கடான்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, அவனை எப்படியாவது நிறுத்துன்னு புலி சொல்லவும், ஆல்பஸ் நீ இந்த மாதிரி பண்றது எல்லாத்தையும் நிறுத்துறா, புக் ஆஃப் ஹண்டிங்ல பேஜ் நம்பர் 6ல இருக்கிற ஃபிளாஷஸை பத்தி படிச்சிருக்கல, மற்றவங்கள நம்ம எப்பயும் சாவடிக்க கூடாது, அப்படி பண்ணா அதுக்கு பேரு ரிவெஞ்சுரான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லவும், ஆல்பஸோ அப்படியே அவனுடைய பவரை நிறுத்திட்டு அழுவ ஆரம்பிச்சாரான். அப்படியே நம்ம புலிய வந்துட்டு, நீ அப்பல இருந்து இங்க தானே இருக்க, இந்த இடத்துல என்னடா நடந்துச்சுன்னு கேட்கவும், இந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்தான், அவன் எதிரில வந்த மத்த விச்சஸ் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அவன் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தவனா இல்ல ரோக்கு விச்சஸா, இப்ப அவன் எங்கடா போயிருக்கான்னு புலி கேட்கவும், அவன் யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இப்ப அவன் சச்சை நோக்கி தான் போயிருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், சரிடான்னு சொல்லிட்டு அவனுடைய மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுட்டு, இதுக்கப்புறம் இவனை நம்மளால கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன், இவன் ஒரு பர்ஃபெக்டான காடாக இருந்திருப்பான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். ஏய் நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்குதுடா, உன்னுடைய கைத்துல இருக்கிற டாலரை கொடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், இதை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போறன்னு புலி கேட்க, இதுல வந்து அந்த பசங்களுடைய வாசனை இன்னும் இருக்கும், அதனால இந்த நாய் போய் அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கணும் சொல்லிட்டு நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், நீ அந்த சின்ன பசங்க கிட்ட போய் சேர்ந்துருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்துக்கு எல்லாம் ரொம்ப நன்றின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லவும், அந்த நாய் அப்படியே அங்கிருந்து கிளம்பி போவ, இவங்களும் அப்படியே கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஆல்பஸ் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி உள்ளார போயிட்டு, என்ன இந்த இடத்துல இருந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை காணோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ரோக்கோ குரூப்பை சேர்ந்தவங்க புக்கை தூக்கிட்டு போயிட்டாங்களா, இவ்வளவு தூரம் வந்தது எல்லாம் வேஸ்டாடான்னு புலி சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை அது அந்த ஃபார்பிடியன் ரூம்ல இருக்குமான்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும், என்னது இந்த ரூமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த டோரை ஓபன் பண்ணவும், அப்படியே உள்ளார வந்துட்டு இந்த இடத்துல கிரீமரி ஆஃப் ஜீரோவை காணோம், ஆனா இந்த இடத்துல யாரோ வாயற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இன்னொரு ரூமுக்கு வரவும், உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு ஆல்பஸ் கேட்க, ஆல்பஸ் நீ பாதுகாப்பா தான் இருக்கியாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்கவும், நான் உங்களுடைய காயத்தை
காயத்தை எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஆல்பஸ் நம்மளுடைய ஹைட் அவுட்டுக்குள்ளார உயரமான ஒரு ஆள் வந்தான். அவனை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய ஆளுங்க மேஜிக் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க. நீ நம்மளுடைய ஸ்கசரப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த ஆளுங்க எல்லாரையும் திருப்பி ஒன்னா சேர்த்து ஒரு குரூப்பை உருவாக்கி நீ தான் அவங்க எல்லாரையும் லீட் பண்ணணும்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, நான் அந்த குரூப்பை லீட் பண்ணணுமான்னு ஆல்பஸ் கேட்கவும், ஆல்பஸ் நீ இது வரைக்கும் பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீ தாண்டா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அவர் இறந்து போயிடுறாரு. ஓல்டு மேன் இருங்க, நான் உங்களை சரி பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு மேஜிக் பவரை யூஸ் பண்ணி செத்து போனவங்களை திருப்பி வர வைக்க முடியாதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்மளுடைய ஆல்பஸும் அழுதுகிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கவும் ஹீரோயின் எனக்கு இந்த இடத்துல இன்னும் ஏதோ மர்மமா தான் தோணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லவும், எதை வச்சு நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்கவும், இவனுடைய மேஜிக் மெத்தட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கும் இவன் திருடிக்கிட்டு போயிருக்கான், கண்டிப்பா இந்த ரோக்கு விச்சஸ சாவடிச்சது எல்லாம் வேற ஒருத்தனா தான் இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கண்ட்ரில அதை ஒருத்தனால மட்டும்தான் செய்ய முடியும், இதுக்கு முன்னாடி அவர் அந்த வளர்ந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தவன் 13 அப்படின்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லவும், உனக்கு எப்படி அந்த பேரு தெரியும்னு நம்மளுடைய புலி கேட்க, என்னது 13 நீங்க சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணு வந்துட்டு டக்குன்னு அவங்கள வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுது. பார்த்தா நம்ம புலிக்கோ என்னவோ ஆக ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கவும், டே புலி உனக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு ஹீரோயினு கூப்பிடுற சவுண்டு கேட்டு நம்ம புலி கண்ணை தந்து பார்க்கவும், நான் தான் உன பாதுகாப்பா பார்த்து பண்ண சொல்லிட்டு இருந்தேன்ல, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லடான்னு ஹீரோயின் சொல்லவும், நான் இங்க இருந்து விழுந்தனா செத்து போயிடுவேன் அப்படின்னு புலி சொல்லவும், உன்னுடைய உடம்பு ஆல்ரெடி கீழே தாண்டா இருக்கு, நீ அதை ஃபீல் பண்ணா போதும், உன்னுடைய கையில என்னுடைய கை இருக்கிறத நீ ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு இருக்க. எந்த கையின்னு நம்மளுடைய புலி கேட்கவும், உன்னுடைய பிளட் ஓட்டவை என் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கை தாண்டான்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி புலியை திருப்பி அவனுடைய உடம்புக்குள்ளரே வர வச்சிடறா. நல்ல வேலை நீ திரும்பி வந்துட்டடான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஃபோர்சிங் சமன் மேஜிக்கை எனக்கு தெரிஞ்ச 2 ஆளுங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுல ஒண்ணு என்னுடைய டீச்சர், இன்னொருத்த அந்த 13 நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்படியே அந்த இடம் ஃபுல்லா லைட் ஏறி ஆரம்பிச்சு அந்த 13 அந்த இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக நீ என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்கன்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்கவும், நான் ஒன்றும் வேணும்லாம் உன்னை இந்த இடத்துக்கு வர வைக்கல, என்னுடைய பேர் யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, ஆனா ஜீரோ இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, அதனால நான் உன்னை அந்த குகையை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன், அப்புறம் எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ என்னுடைய புலியை சாவடிச்சிட்டு இருப்பாடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க, ஏ ஜீரோ உனக்கு எப்படி இந்த மந்திரவாதி 13 பத்தி தெரியும், இவன் எல்லா விச்சஸுக்கும் துரோகம் பண்ணனவன் ஆல்வஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு கொடுத்த ஆர்டரை மட்டும் தான்டா நான் ஃபாலோ பண்ணேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பல விச்சஸுங்க வந்து வைய மறைச்சிக்கிட்டு, நாங்க ராஜா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறோன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் தயாராகுங்கடான்னு யாரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க விச் ஹண்ட் பண்றத நிறுத்தி ஆகணும், நீங்க அப்படி பண்ணலன்னா நாங்களும் கொள்ளையடிக்கிறத நிறுத்தவே மாட்டோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்றதுன்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு நெருப்பையும் சண்டை போட விட்டாதான் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே அந்த 13 வெளியில வர, என்ன மந்திரவாதி அவங்க கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதுக்கு பதிலா எனக்கு அப்படின்னு அந்த 13 சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, எனக்கு நல்லாவே தெரியும்டா உனக்கு அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டான்னு அவரு சொல்லவும், அப்படியே அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு பெரிய பண்ணிய வர வச்சு அவங்க எல்லாரையும் சாவடிச்சிடறோம். சரி நீ அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை கண்டுபிடிச்சிட்டியாடான்னு புலி கேட்கவும், 000 அந்த பேரை சாதாரணமா சொல்லாதரான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய மேஜிக் பவரை அனுப்பவும், நம்மளுடைய ஹீரோயின் அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு, அவனுக்கு மட்டும் எதனா ஆயிடுச்சுன்னா உன்னுடைய தலையை வெட்டி டீமனுங்களுக்கு போட்டுருவோண்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்டோம், அதனால இப்ப நம்ம 2 பேருடைய சக்தியும் கொஞ்சமா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே 2 பேரும் அவங்களுடைய மேஜிக் பவர்களை யூஸ் பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க.
ஹீரோயினும் அவளுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய புலியும் குணாய தூக்கி போட அவனுடைய பவரை தாண்டி அதால போக கூட முடியல. பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கவும் ரெண்டு பேரும் அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு சைலண்டா நின்னுகிட்டு இருக்கவும் என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு புலி கேட்க இது அந்த டைமான ஹீரோயினு கேட்கவும் ஆமான்னு அவன் சொல்ல அப்படின்னா போய் சாப்பிட்டு வந்து சண்டை போடலாம், வெறும் வயிற்றுல எல்லாம் சண்டை போட முடியாதுறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நம்ம புலியும் ஆல்பஸும் ஒன்னும் புரியாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க கூடவே கிளம்பி போயிடுறாங்க. சரி நம்ம இப்ப எந்த இடத்துல இருக்குன்னு புலி கேட்க வேற எங்க, நம்ம இப்ப ராயல் கேபிட்டலுக்கு உள்ளார இருக்கோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே நம்மளுடைய ஹீரோயினை வந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டான்னு நம்மளுடைய புலி கேட்கவும் நாங்க ரெண்டு பேரும் காம்ரேட்ஸ்ன்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் தான் நம்மள ஃபோர்ஸ் சாமனை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சான். சண்டையும் அவன் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான், அதனால தான் நான் கூட சண்டை போட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றது, நீங்க அந்த இடத்துல நின்னுகிட்டு அந்த வார்த்தையை சொன்னதால நானாவே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. நானும் உன்னுடைய மெசன்ட்ட ஒன்னும் அட்டாக் பண்ணணும்லாம் ஆசைப்படல, அது ஏதோ அந்த கசர் மூலியமா இப்படி நடந்துச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நீ இந்த மாதிரி எல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருப்பேனாடான்னு ஹீரோயின் சொல்ல நான் உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான். அப்படியே ஒரு பொண்ணு கேக்க எடுத்துக்கிட்டு வந்து வைக்கவும் இதுல என்ன டேஸ்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா ரியாக்ஷனை கொடுக்கவும் என்ன அதுல பாய்சனை கலந்துருக்காங்களா, ஓ இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டோரை மூடிட்டு கிளம்பவும் சரி நம்ம இப்ப முக்கியமான டாபிக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. 13 நீ கொகையை விட்டு கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடி வந்தா, ஆனா இந்த ஸ்டேட்டோடைய மந்திரவாதின்ற மாதிரி நீ ஏன்டா சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க எனக்கு வேற எந்த வழியும் தெரியல, இதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தூக்கிட்டு வந்தவன் அதை பத்தி வேனிஸ் ஃபுல்லா பரப்பிட்டான், அதனால கிரீமரி ஆஃப் ஜீரோவை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ராஜா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கு பதிலா நான் அவருக்கு விச்சஸுங்களை சாவடிக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு 30 சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய்க்கு வந்ததெல்லாம் நீ மண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காதரா. கசர் ஆஃப் ஜீரோ மத்தவங்கள சாவடிச்சு விச்சஸுங்களை காப்பாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே விச்சஸுங்க எல்லாம் மற்ற மனிதர்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க மனுஷங்க எல்லாம் எங்களை தாக்குறத நிறுத்தவே மாட்டாங்க, அதை எல்லாத்தையும் நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமான்னு ஆல்பஸ் சொல்ல அப்படின்னா நீ எல்லாம் இன்னசென்டான ஆளா, இது வரைக்கும் நீ ஒருத்தரை கூட மாடா காயப்படுத்தவே இல்லை, விச்சஸுங்களால தாண்டா இப்ப இந்த இடத்துல ஒரு போரே நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் சொல்லவும் நாங்களும் மனுஷங்களும் விச்சஸுங்களும் ஒன்னா வாயறதுக்கு அந்த போரை நிறுத்தணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா விச்சஸ் எல்லாரும் இந்த உலகத்தை அவங்களுடைய கைக்குள்ளார வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கணக்கே இல்லாம மத்த வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இந்த கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் மூணா பிரிஞ்சு இருக்காங்க. அதுல முதல்ல இருக்கிறது சுதந்திரத்துக்காக போராடுறவங்க, ரெண்டாவது அவங்களுடைய மேஜிக் பவரை எல்லாத்தையும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறவங்க, மூணாவது ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்களையும் சாவடிச்சுக்கிட்டு கசர் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கிறவங்க. நம்மளுடைய 13 மாதிரின்னு புலி அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தானா உனக்கு தேவையான சக்தி எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், ஆனா நான் சொல்றத நீ செய்ய முடியாதுன்னு சொன்னா நான் உன்னை அந்த நெருப்புல போட்டு எரிச்சிருவேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வெறும் சின்ன பையன்டா, அவனை போய் நெருப்புல எரிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு புலி கேட்க சின்ன பையனா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன, நீ ஒரு பீஸ்ட் பாலின்னு தானே விச்சஸுங்களை அன் பண்றது தானே உன்னுடைய வேலை, ஆனா நீயே அவங்க கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. சரி நீ முடிவு எடுக்கிறதுக்காக உனக்கு ஒரு நைட்டு ஃபுல்லா நான் டைம் கொடுக்குறேன்டா. சரி ஜீரோ நீ திரும்பி கொகைக்கே போயிடு, நான் அந்த கிரீமரியோட திரும்பி வந்துடுறேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லவும் உண்மையிலே கிரீமரி ஆஃப் ஜீரோவை திருடிக்கிட்டு போயிட்டாங்களான்னு ஆல்பஸ் ஹீரோயின் கிட்ட கேட்க ஆமாண்டா உங்களுடைய லீடர் தான் கொகையில வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லா விச்சஸுங்களையும் சாவடிச்சுட்டான், அதெல்லாம் நானும் 13 மட்டும்தான் உயிரோட இருக்கும், கிரீமரி ஆஃப் ஜீரோவையும் அவன் கூடவே தூக்கிக்கிட்டு போயிட்டான்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே, நான் எப்படா வாங்கிட்டேன் அந்த மாதிரி சொன்னேன்னு ஹீரோயின் சொல்லவும் மெர்சன்ட் நீ என்னடா சொல்றன்னு ஆல்பஸ் கேட்கவும் நம்மளுடைய புலி சாரின்னு சொல்ல அவன் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறான். இந்த பையன் என்ன மனுஷங்களும் விச்சஸுங்களும் ஒன்னா வாங்கணும் தானே ஆசைப்பட்டான், அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பத்தி தான் நாங்களும் எங்களுடைய குகையில பேசிக்கிட்டு இருப்போம், நாங்களும் அவுட் சைடு வேர்ல்டு எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா விச்சஸுங்க எல்லாருமே ஈவல்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் உட்காந்து கிரீமரி ஆஃப் ஜீரோ புக்கையே எழுதுனன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஜீரோன்னு அவன் சொல்லவும் 13 நீ எனக்கு வார்னிங் கொடுத்தப்பவே அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை நான் நெருப்புல போட்டு அழிச்சிட்டு இருக்கணும்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த பையனை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினோ 13 நீ அவங்க கிட்ட இருந்து மேஜிக் பவரை திருடிக்கிட்டு வந்தது ரொம்ப தப்புடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜீரோ அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ கிடைச்சதுக்கு
அதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன்னு 13 சொல்லவும், அது என்னுடைய கிரீமோரி, அதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன், நீ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை, அதை கண்டுபிடிச்சு நானே என்னுடைய கையால அழிச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா நம்ம புலியோ 0வும் 13ம் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆல்பஸ் பையனையும் ஈஸியா கழட்டி விட்டுட்டு போயிட்டா. எனக்கு தெரிஞ்சு என்னையும் அப்படிதான் கழட்டி விட்டுட்டு போயிடுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும், அந்த இடத்துக்கு ஒரு எலி வந்துட்டு ஜீரோ மெஷன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாடான்னு சொல்லவும், நம்ம புலியும் அந்த எலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துறோம். உனக்கு தொல்லைய கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சறான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னால எந்த அனிமல் வேணும்னாலும் கண்ட்ரோல் பண்ண முடியுமாடா? மென்டல் கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லா விலங்கையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். பீஸ்ட் ஃபாலினா கூடமானு புலி கேட்கவும், அப்படியே 2 பேரும் உக்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடறானுங்க. இந்தாடா இதை எடுத்துக்கொண்டு என்னத்தையோ கொடுக்கவும், என்னது இதுன்னு புலி கேட்க, இது வந்து உன் கூட ஜீரோ மேஜிக்கல் கான்ட்ராக்டை போட்டு இருக்கிறத இதை இரேஸ் பண்ணிடும். இது மூலியமா நீ உன்னுடைய ஹியூமன் ஃபார்மை கூட திருப்பி வர முடியும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்னடா நீ சொல்ற? இது ரொம்ப அற்புதமான விஷயமாச்சு. ஆனா உனக்கு எப்படி நான் அந்த விச்சு கூட கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறது தெரிய வந்துச்சுன்னு புலி கேட்கவும், ஒரு பீஸ்ட் பாலின் பிடிக்காத விச்சுங்க கூட ஒன்னா இருக்கிறானா கண்டிப்பா கான்ட்ராக்ட் தான் காரணமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டான்னு 13 சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு இதை கொடுத்துட்டானா நான் அந்த விச்சு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ இதை இப்பவே எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்ல வரதுக்கு என்னடா அர்த்தம்? ஜீரோ ரொம்ப கொடூரமானவ. அவளுடைய அழகை யூஸ் பண்ணி உன்னை மயக்கி வச்சிருக்கா. அவளை நீ ஃபர்ஸ்ட் டைமா பாக்கறப்ப அவளுடைய கண்ணை பார்த்திருக்கியா? அவ ரொம்ப மோசமானவ, அதனால அவகிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கும். டேய் நீ என்னடா இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதை குர்றா, நான் இப்பவே என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறேன்னு சொல்லிட்டு புலி அங்கிருந்து கிளம்பிடுறோம். பார்த்தா ஹீரோயினும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு, மெசன்ட் என்னை விட்டுட்டு நீ வெளியில தனியா போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம புலி எதுவும் சொல்லாம இருக்கவும், என்னடா ஆயிடுச்சு நீ அமைதியாவே இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, விஜய் என்கிட்ட வராதன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னடா 13 வாங்கிட்ட கதை கதையா சொல்லியிருப்பான் போல தெரியுது, அதனால தானே நீ என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், நம்மளுடைய ஹீரோயின் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்து, டேய் முட்டாளேன்னு கத்த. நம்ம புலிக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. என்ன நான் உன்னை சாவடிச்சிருவேன்னு அந்த 13 வாங்கிட்ட சொன்னானாடா? நான் உன்னை திருப்பி மனுஷனா மாத்துவேன்னு என்னுடைய பிளட் ஓட்டவை யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணா, ஆனா நீ என்ன நம்பவே மாட்ற. இதோட நம்மளுடைய கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம். நீ இதுக்கப்புறம் மனுஷனா மாற வேண்டிய அவசியமும் இல்லை, என்னை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. குட் பை மெர்சன் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படியே நம்ம புலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். விசேஷங்களை நெருப்புல போட்டு எரிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் தானே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லவும், ஆனா அவங்க இன்னும் அந்த விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கவே இல்லை. அது யாரா இருந்தா என்ன, நெருப்புல போட்டு எரிக்க வேண்டியதுதான். நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிறியாடான்னு நம்ம புலி கிட்ட கேட்கவும், எதை பத்திரா கேக்குறீங்கன்னு புலி கேட்க, அங்க விச்சஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீயும் விச்சன்ட்டு பண்றவன் தானே அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்கவும், உண்மையிலே எனக்கு விச்சஸுங்கனாலே பிடிக்காது. அவங்க வாயை திறந்தாலே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி முட்டாள் விச்சஸுங்களை நெருப்புல போட்டு எரிக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறோம். தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கவும், ஒன்னு எவ்வளோன்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க, அட நீங்க இதுக்கு காசெல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், எவனோ ஒருத்தன் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அப்படியே போயிடறான். பார்த்தா இன்னொருத்தனும் வந்துட்டு எனக்கு இதை குடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம புலி கடுப்பாகி அவனை அடிச்சு தள்ளிட்டு, நான் பாட்டில் உடைச்சிட்டேன் அதுக்கு இந்த காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்குறோம். அதை எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறைஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்துட்டு நம்ம புலி கிட்ட வந்து, ஏன் மிஸ்டர் இது உண்மையிலே ரொம்ப ஹெவியா இருக்கு, நீ இதை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு குடிக்க கொஞ்சமா குடுக்கறேன்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலியோ அவங்க இடத்துக்கு வந்துடுறான். எதுக்காக நீ வேற யாரனா ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இருக்கலாம்ல, எதுக்காக என்ன கூப்பிட்ட? என்னுடைய அப்பா ஃபெஸ்டிவல் வேலையா கொஞ்சம் வெளியில போயிருக்காரு, அதனால எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டது, அதனால தானே நான் உன்னை கூப்பிட்டேன். நீ ஒரு பீஸ்ட் ஃபாலின் தானே, நீ எந்த இடத்துலடா தங்கி இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கவும், நான் முதல்ல இந்த சிட்டியை விட்டு வெளியில போகணும்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ விச்சன்ட்டு பண்றதுக்கு போறியா? ஆனா சூரிய மறைய போதே நீ வெளியில போயிட்டு கேம்ப் ஃபயர் ஆட போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கிடப்ப, என்னுடைய அப்பா வர வரைக்கும் நீ இங்க தான் வெயிட் பண்ணிட்டு நான் சமைக்கிற டின்னரை சாப்பிட்டு போகணும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு பீஸ்ட் ஃபாலின், அதில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்கவும், அந்த பொண்ணு சிரிச்சிட்டு நீ மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் இருக்குதான்னு நம்ம புலி கேட்டுட்டு வந்து அப்படியே சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டான். உனக்கு நீ இப்போதைக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் இப்போதைக்கு மனுஷனா மாறிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தா போதுன்னு நம்மளுடைய புலி சொல்ல, என்னது ஒரு புது வாழ்க்கையா, அதுவும் ரொம்ப நல்ல விஷயம்தான், ஆனா
உன்னுடைய கனவு ரொம்ப பெருசா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா ஒரு மேன்ஷனுக்கே ஓனர் ஆயிட்டு அழகா ரசிச்சுக்கிட்டு இந்த உலகம் முழுக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. அழகான பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியலன்னு நம்மளுடைய புலி சொல்லவும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் ரொம்ப அழகானவன்ற விஷயம் தெரியும். நீ பாக்குற பார்வைய பார்த்தா என்ன நம்பாத மாதிரி இல்ல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், கொஞ்சம் வாய் முடிக்கிட்டு இரு, நான் சாப்பிடணும். உண்மையிலே இப்ப இருக்கிற பீஸ்ட் ஃபாலின் எல்லாம் அப்படியா நடந்துகிட்டு இருக்கானுங்கன்னு புலி கேட்கவும், ஆமா, கிங்டம்ல இருக்கிறவங்க விச் ஹண்டிங்க பத்தி ரொம்ப பிரபலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய பிசினஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா போறது இல்ல. அந்த பீஸ்ட் ஃபாலினையும் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்தா நாங்க எப்பயும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா தான் இருக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் நாங்க செஞ்சுதான் ஆகணும். எங்களுக்கு வேற வழி இல்லை, இல்லைன்னா அவங்க எதனா பண்ணிடுவாங்க. இப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி, நான் ரொம்ப நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியுது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு புலி அங்கிருந்து கிளம்பவும், நான் இன்னும் உன்னை நம்பல, ஆனா நான் உன்கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் அவ கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வேற எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பி போயிடறான். அந்த பொண்ணும் நின்னுகிட்டு அப்படியே அந்த சாப்பாடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம புளிய வந்து 13 கொடுத்த மருந்தை பார்த்துக்கிட்டு இருந்து அப்படியே தூங்கிறான். சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வான்னு யாரோ கத்துற சவுண்டு கேக்குது. பார்த்தா பீஸ்ட் ஃபாலினுங்க பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லா நைட்டும் இப்படியே தான் நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கவும், ஆனா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வான்னு அவனுங்க கத்திக்கிட்டு இருக்க. செகண்ட் ஃப்ளோர் ரூம்ல இன்னொரு பீஸ்ட் ஃபாலின் இருக்காங்க. நான் அந்த பொண்ணு சொல்லவும், நான் நைட்ல பீஸ்ட் ஃபாலினா தங்க வைக்க கூடாதுன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு அவரு சொல்ல, ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவன் மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை யூஸ் பண்ணி இவனுங்களை துரத்த முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, நான் அந்த பீஸ்ட் ஃபாலினை யூஸ் பண்ணி இவனுங்களை இங்கிருந்து துரத்திருவேன், திருப்பி இவனுங்களால இங்க வரவே முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னது இது, இதை நீயா சமைச்சன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீஸ்ட் ஃபாலின் தான் சமைச்சான்னு அவ சொல்லவும், என்னது பீஸ்ட் ஃபாலினா நம்மளுடைய பொருளை யூஸ் பண்ண நீ விட்டியா? அப்பா அவங்களுக்கு பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா? அதனாலதான் நம்மளுடைய அம்மாவும் இறந்து போனாங்க. ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிறவனுங்களை துரத்துறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான், நான் போயிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம புலியோ அங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான். 2 பேருக்கும் அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுது. அப்படியே நம்ம புலியோ சைலண்டா வெளியில வந்துகிட்டு இருக்கவும், வாடா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சரகு அடிச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம புலியோ அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அவனுக்கு 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அவனுங்களா அந்த ஜன்னல் வழியா அடிச்சு வெளியில தூக்கி போட்டுறான். அந்த பொண்ணும் என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணும் அப்படியே உக்காந்துக்கிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம புலி ஊரை விட்டு வெளியிலே வந்துடுறான். சீனை கட் பண்ணா 13 வந்துட்டு அசோசியேஷன்ல உன்னை சாவடிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன், மத்தவங்கள நீ காட்டி கொடுத்துட்டா நான் உன்னை உயிரோட போக விட்டுறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஆல்பஸோ கடுப்பாயிட்டு அவனுடைய மூஞ்சிலேயே தண்ணியை ஊத்திடுறான். பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினோ, டே 13 உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய மெச்சன்ட்ட என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பன்னு கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே நம்ம புலி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு குள்ள நெறி வரவும், நான் உனக்கு என்னடா பண்ணேன், எதுக்காகடா இங்க வந்திருக்கன்னு புலி கேட்க, என்னடா நீ என்ன மறந்து போயிட்டியா, இப்ப ஞாபகம் வருதான் பாடுறான்னு சொல்லிட்டு சட்டையை கட்டி காட்டுறான். ஞாபகம் வந்துருச்சு, ஆனா நான் எதுவுமே உனக்கு பண்ணலையேடா. பார்த்தா எங்க இருந்து அம்புங்க வந்து அடிக்க நம்ம புலி அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு, என்னடா இவனுங்க கிட்ட என்ன நீ மாட்டி விட்டுட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனா கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினும், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப. அவன் கடைசியா நான் பார்த்தப்ப அவனுடைய முகத்துல பயம் தெரிஞ்சிச்சு, இதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம். ஆனா நான் அவனை இந்த கேஸல விட்டு வெளியில போறதுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன், மத்தபடி எதுவும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படியாடா, அவனுக்கு பயனா என்னன்னே தெரியாது, அவனையே நீ இந்த மாதிரி பயப்பட வச்சுட்டியே. சீனை கட் பண்ணா நம்ம புலிய போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட பாருங்க, அவனை விடாதீங்க, அவனை சாவடிங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் கூட வந்த விச்சே அவனுடைய உடம்புல குத்தமும் அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். பார்த்தா எங்க இருந்தோ பவர் வரவும் நம்ம புலி அதுல இருந்து தப்பிச்சுட்டு வந்த அம்பையும் அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி தடுத்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ முட்டாளாக்க ட்ரை பண்ணிருப்பன்னு ஹீரோயின் அவளுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நீ பண்றத நிறுத்துறியா இல்ல நான் உன்னை நிறுத்தட்டுமான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ என்ன நிறுத்திருவியா? எனக்கு பிடிச்ச விஷயத்த என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே புலியை எவனோ ஒரு தம்பு விட்டு குத்தமும் நம்மளுடைய புலிக்கு எதுவுமே ஆகல. பார்த்தா இந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினுக்கு தான் ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்தாரா. ஜீரோன்னு ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. 13 அவனுடைய பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு, ஜீரோ நீ அந்த
குகையை விட்டு வெளியிலே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போயிடுறான். அப்படியே இந்த இடத்துல நீ ஒரு மான்ஸ்டர் அந்த பையன் சொல்லவும் நம்ம புலிக்கு என்னவோ ஆரம்பிச்சு, ஆமா நான் ஒரு மான்ஸ்டர் தான், மனுஷங்களை நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட வரவும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து திருப்பி பயபடியா மாறி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த நரியோ என்ன காப்பாத்துறான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க, நீயே முடிஞ்சா தப்பிச்சு போய்கடான்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு நிமிஷம் நில்லுடா, சொரினா தான் அவங்களுடைய கிராண்ட் டாட்டரா பாதுகாக்க சொல்லி என்ன அனுப்புனாங்க, நான் சொல்றத கேளுடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, என்னது அப்படின்னா நீ கிரீமரி ஆஃப் ஜீரோவியாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி கேட்க, ஆமாண்டா எனக்கு ஹெல்ப் பண்றான்னு அந்த உல்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கவும் எனக்கு தேவையான விஷயம் தான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம புலி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறோம். சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினை சுத்தி கட்டு போட்டு படுக்க வச்சுட்டு, ஜீரோ நீ இந்த மோசமான உலகத்தை பார்த்தே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம புலியோ, டே நாயே ஒன்னால எனக்கு ரொம்ப கை வலிக்குதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் ஒண்ணு நாய் இல்லடா, நான் நரிடா, இதுக்கப்புறம் நான் உனக்கு இந்த நாய்க்கும் நரிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி தான் சொல்லி கொடுக்கணும் போல தெரியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படியே அவனுடைய வயிறு வலி எடுக்க ஆரம்பிச்சிருது. நீ எதுவா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ வாய முடிக்கிட்டு இல்லைன்னா செத்து போயிடுவோடான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கிரேட் சொரினா தான் என்னுடைய உடம்புக்குள்ளார உல்ஃபோடைய சோலை செலுத்தினாங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ மனுஷனா இருந்தியா, ஆனா நான் தாண்டா ஒரு பீஸ்டா மாறணும்னு முடிவெடுத்தேன். அப்படியே அவனுடைய வயித்தை தச்சிக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம புலி பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கவும், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, வலிக்குதுறான்னு சொல்லவும், நீ தாண்டா எனக்கு சிரிப்பு ஏத்தனன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுக்கு முன்னாடி நான் நைட்டா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லயும் ரொம்ப சிறந்தவனா இருந்தேன், உன் கூட சண்டை போட்டப்ப அது உனக்கு தெரியலையாடான்னு உல்ஃபு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லடான்னு புலி சொல்லவும் அப்படியே உல்ஃபு அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். வாயை திறங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு அப்படியே கிரேப்ஸை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்படான்னு அவன் சொல்லவும், டார்லிங் நீங்களான்னு அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, நம்மளால தப்பிச்சு வரலான்னு ட்ரை பண்ணவும் திருப்பி அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்து எப்படியோ நம்மளால அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துடும். நான் சாவ போறேன்னு நினைக்கிறேன், எனக்கு முன்னாடி காட் ஆஃப் டெத்து கூட ரொம்ப அழகா இருக்கிறாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, யாராடா காட் ஆஃப் டெத்துன்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒரு விச்சுடா, மக்கள் எல்லாரும் என்ன சொரினா த முன்காலர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு, சரி இது உங்களுடைய குழந்தையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும், அவ என்னுடைய பேத்திடா, அவளுடைய அப்பா அம்மா போயிட்டாங்க, இப்ப நான் தான் அவளை பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொரினா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு நான் உங்க கூடயே இருக்கிறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நான் மனுஷங்களை என்னுடைய சர்வெண்டா வச்சுக்க மாட்டேன்னு சொரினா சொல்லவும், அப்படின்னா நீங்க என்ன ஒரு மான்ஸ்டரா மாத்திருங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, பைத்தியகாரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இங்கிருந்து கிளம்புடான்னு சொல்லிட்டு சொரினா அங்கிருந்து கிளம்பவும், நம்ம பையன் பின்னாடியே போக, இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கும் போல தெரியுதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே சீனை கட் பண்ணா அவனை கூட்டிக்கிட்டு வந்து அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நரியோடைய சோல் பவரை அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பவும் அவன் அப்படியே ஒரு நரியா மாறிடுறான். அப்படிதான் ஒரு பீஸ்ட் ஃபாலினா மாறனா மத்தவங்க என்ன துரத்திக்கிட்டு வரத பத்தி நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீனை கட் பண்ணா ஜீரோ எங்கன்னு ஆல்பஸ் கேட்டுக்கிட்டு இருக்கவும், கடைசியா நான் அவன்கிட்ட ஒரே தடவை கேட்கறான், பதில் சொல்றப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லு, என் கூட சேர்ந்துக்கிட்டு மற்ற விச்சசங்களை போட்டு தள்ளிட்டு இந்த வாரம் முடிச்சு வைக்கிறியா, இல்ல அந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆவறியாடான்னு அவன் கேட்கவும், நான் அவன் கூட சேருவேன்னு எப்படிடா நம்பிக்கிட்டு இருக்க, வேற எதனா இருந்தா கேள்றான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படியே சீனை கட் பண்ணா திருப்பி நரி அவனுடைய வாழ்க்கையை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரான். நான் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான், ஆனா அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த சைடு தான் வந்துகிட்டு இருக்காங்க, நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொரீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், அவங்க விச்ச சாவடிக்கலன்னா கண்டிப்பா இங்க இருந்து போக மாட்டாங்கடான்னு சொரீனா சொல்லவும், அப்படின்னா அவங்க எல்லாரையும் நான் சாவடிச்சு ரத்தான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ அப்படி பண்ணனா அவங்க எல்லாரும் என்ன ஒரு ஈவில் விச்சாதான்டா பாப்பாங்க, அதனால அவங்க என்ன பிடிச்சுக்கிட்டு போறதுக்கு நானே அலோ பண்றேன், நீ இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுறான்னு சொரீனா சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்னால முடியாது நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ இவ்வளவு நாளா ஒரு மேன் சர்வெண்டா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றி, இவளை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடி போயிடுறா அப்படின்னு சொரீனா சொல்லவும், சொரீனான்னு சொல்லிட்டு நரி அவளை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்படியே அவளை நெருப்புல போட்டு எரிச்சிட்டாங்க. அவளுடைய பேத்தியும் திடீர்னு எங்கேயோ காணாம போயிட்டா. அவளை பத்தின இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருந்தா. அப்புறமா அவ ஸ்கச்சர் ஆஃப் ஜீரோல சேர்ந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடிக்கிட்டு நாங்க அந்த ஹைட் அவுட்டுக்கு போனோம், ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லடான்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நீங்க எதுக்காக அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு நரி கேட்டுக்கிட்டு இருக்கவும், என்னுடைய எம்ப்ளாயருக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தாண்டா நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினும் கண் முழிச்சிட்டு அந்த 13க்கு இன்னும் ஹீலிங் மேஜிக்கை சரியா பண்ண கூட தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டு அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ண பார்த்தா திடீர்னு அந்த பவர் மேல போயிடுது. 13 நான் தப்பிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு பேரியர் போட்டு
வச்சிருக்கியாடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கதுவாண்டியா நின்னுகிட்டு இருக்கா. சுரின் ஆரம்பத்துல இருந்து கசரப் ஜீரோக்கு அகேன்ஸ்டா தான் இருந்தா. மேஜிக்ன்றது சிறந்த விஷயம் தான், ஆனா அதை புரிஞ்சுக்காததுனால தான் அவளை நெருப்புல போட்டு எரிச்சாங்கடான்னு நரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சில விச்சுங்க கெட்ட விஷயத்த பண்றதுனால மத்த எல்லா விச்சுங்களையும் நீ சாவடிக்க நினைக்கிறே, இதெல்லாம் நியாயமாடான்னு ஆல்பஸ் கேட்டுக்கிட்டு இருக்கான். மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மேஜிக்கை யூஸ் பண்ணாங்களே அவங்க கெட்டவங்க தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா அந்த காலத்துல சுரினா மேஜிக்கை எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா தான் கொண்டுகிட்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஆல்பஸ் சொல்லவும், இன்னும் எல்லாம் விச்சஸும் மேஜிக் எல்லாம் ஒரு வெப்பனா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சிருச்சுரா, இதுக்கப்புறம் நான் உன்னுடைய பதில கேட்க விரும்பலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. போடா, உன்னுடைய மூஞ்ச இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காதரான்னு நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கிறவும், பிரதர் நான் உங்க கூட இருந்த கம்பெனியன் மேல அன்னைக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன்ல, அப்ப வந்து சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர்ன்ற மாதிரி தான் எனக்கு வாசனை வந்துச்சுன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும், என் மேல என்னடா வாசனை வருதுன்னு புலி கேட்க, பீஸ்ட் ஃபாலின் மேல எப்பயும் கெட்ட வாசனை தான் வரும், அதனால நான் அதை பத்தி யாருக்கிட்டயும் அவ்வளோவும் பேச மாட்டேன்னு நம்மளுடைய நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் போடா, அந்த விச்சி எக்ஸாசிஷனை நம்ம பார்த்தே ஆகணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அந்த பைத்தியக்கார பையன் என்ன பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நம்ம புலி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாராம். நம்ம பிளான்ல ஒரு மாற்றம், நம்ம இப்ப பிளாஸ்டாக் தாண்டா நம்ம ஃபர்ஸ்ட் போய் சேரணும்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்க அந்த இடத்துக்கு வேக வேகமா ஓடி வந்துடுறானுங்க. பிரதர் நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த இடத்துல இவ்வளோ மக்களுங்க இருக்காங்களே, நீங்க இதுல இருந்து எப்படி தப்பிப்பீங்கன்னு நம்மளுடைய நரி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த விஷயத்த பத்தி நான் அப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சைட்ல இருந்த வீட்டு மேல எல்லாம் ஏறி போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவும், நான் அவங்களுடைய கிராண்ட் டாட்டரை தேடி வந்திருக்கேன், நான் இந்த இடத்துல சாவக்கூடாது அப்படின்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளுடைய ஆல்பஸை சாவடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கவும், அது அவதான நம்மளுடைய நரி சொல்லவும், அது அவ இல்லடா அவன்னு நம்மளுடைய புலி சொல்ல, நான் கடைசியா கண்டுபிடிச்சிட்டேன் அவ தான் சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர்னு நம்மளுடைய நரி சொல்ல, என்னது இவ தான் சொரினாவுடைய கிராண்ட் டாட்டரா அப்படின்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், 13 அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இன்னைக்கு இந்த விச்சை இங்க சாவடிக்க போறோம்னு சொல்லிட்டு விச்சிங்களை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படிதான் பொய்யா சொல்லி மக்கள் மனசுல விச்சிங்களை பத்தி தப்பான எண்ணத்தை வர வச்சுக்கிட்டு இருக்கானா. இன்னைக்கு இந்த விச்சை எரிச்சு சாம்பலாக்க போறோம்னு 13 சொல்லவும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சானுங்க. பிரதர் வாங்க போய் காப்பாத்தலான்னு நரி சொல்லவும், வெயிட் பண்றா ஜீரோ, உன்னுடைய பவர் இப்ப எனக்கு தேவைப்படுதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா ஆல்பஸோ இந்த முன்கால சுரினாவுடைய கிராண்ட் சைல்டுனா மனுஷங்களுக்கும் விச்சஸங்களுக்கும் நடுவுல ஊரை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த 13. அதனால இவனை சும்மா விடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், பார்த்தா அந்த இடத்துல ஆளுங்க வந்து அப்படியே நெருப்ப பத்த வச்சிடறானுங்க. யங் லேடின்னு சொல்லிட்டு நரி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கவும், புலி டக்குன்னு அவங்க கிட்ட இருந்த ஸ்மோக் பாம்பை எடுத்து ஆல்பஸ் கட்டி வச்சிருந்த இடத்துல போட்டு ஒரே புகை மூட்டமாக்கிறான். பார்த்தா சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஓடி வந்துகிட்டு இருக்க, யங் லேடி உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்பஸை தூக்கிக்கிட்டு நரி அங்கிருந்து ஓடி போயிடும். பார்த்தா 13 அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி நம்ம புலியை பிடிக்கவும், சைட்ல இருக்கிறவனுங்க அம்ப விட வர நிறுத்துங்கடா, இதனால ஜீரோக்கு தாண்டா காயம் ஏற்படும் சொல்லிட்டு இருக்க. நம்ம புலியும் அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடும். நில்லுங்கடா நீ அவன ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா 3 பேரும் வண்டியில வேகமா போய்கிட்டு இருக்கவும், பின்னாடி ஆளுங்க எல்லாம் துரத்திக்கிட்டு வர நம்ம புலி அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கவும், பார்த்தா எவனோ ஒருத்தன் அவங்க வண்டியில வந்துட்டு புலியை கடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம புலி எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வரவும் குறுக்கால வந்த மரத்திலே இடிச்சுக்கிட்டு அவன் கீழே விழுந்துறான். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த பத்தி சொல்லணும்டான்னு புலி சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்ககிட்ட ஒரு கெட்ட விஷயத்த பத்தி சொல்லணும், இந்த குதிரை நான் சொல்றதே கேட்க மாட்டேங்குதுறான்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவங்க அப்படியே வந்து தண்ணிக்குள்ளார விழுந்துடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்து வாங்கடா நம்ம திரும்பி போலான்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா 3 பேரும் வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாரும் உயிரோட தாண்டா வேணும்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா, உண்மையிலே இதுக்கு முன்னாடி நீ மனுஷங்களை சாப்பிட்டதே இல்லையாடான்னு நரி கேட்கவும், நிஜமான இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மனுஷனையுமே சாப்பிட்டது இல்லடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. இவதான் சொரினாவுடைய பேத்தின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த 13 பெரிய பிரச்சனையை கொடுத்துருவான்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா சொல்ற, இவதான் சொரினாவுடைய பேத்தின்னா ரொம்ப அழகா இருக்கணும், பூப்ஸ் எல்லாம் கொஞ்சமாச்சு பெருசா இருக்கணும், ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லையான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஆல்பஸும் எழுந்துட்டு நான் எங்க இருக்கிறேன்னு கேட்கவும், யங் லேடி நீங்க எழுந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நரி கட்டி பிடிக்கவும், ஐயோன்னு ஆல்பஸ் கத்திட்டு, நீ என்ன ரொம்ப பயமுறுத்திட்டடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படின்னா உண்மையிலே நீ ஒரு பொண்ணு தானான்னு நம்மளுடைய புலி கேட்கவும், நம்ம 2 பேரும் மாத்தி பொய்யதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கும் இதுக்கும் சரியா போயிடுச்சு. சரி எனக்கு அதை பத்திலாம் எந்த ஒரு கவலையும் இல்ல, அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ புக்கு சொரினாவுடைய பேத்திக்கிட்டு தானே இருக்குன்னு சொன்னாங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. அது என்கிட்ட இல்ல, எனக்கு தெரிஞ்சு கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தா யாருன்னா ஒருத்தர் தான் அது ஹைட் அவுட்ல இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்புறம் எதுக்கு நீ இந்த விஷயத்த பத்தி 13 கிட்ட சொல்லவே இல்லை, அவன் ரொம்ப கொடூரமானவன், அவனை பத்தி உனக்கு தெரியாதுறான்னு
நம்மளுடைய ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா 13 ரூம் உள்ளார வரவும் இந்த மாதிரி கேவலமான சாப்பாடை கொடுத்து என்ன சாவடிச்சிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா. நீ கிங்டம்ல குடிச்ச சூப்பை தான் இப்பயும் குடிச்சிருக்க. அது உனக்கு பிடிக்கலன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம ஜீரோ நீ செத்து போயிட்டன்னா அது எனக்கு தான் பிரச்சனையை கொடுக்கணும் அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என்ன போக விடுடா. எனக்கு சூப்பரான சூப்பர் ரெடி பண்ற ஆள் ஒருத்தர் தெரியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. டே நாய் முஞ்சா அவளால அவனை தோக்கடிக்க முடியாதுன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க. அது ஒரு விச்சு கான்ட்ராக்ட்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கமோ. பிளட் கான்ட்ராக்டா தானே விச்சு கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு புலி கேட்கவும் ஆமாண்டா எல்லாரும் பிளட் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி தாண்டா ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்ல சேருவாங்கன்னு நம்மளுடைய நரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த கான்ட்ராக்டை மீறனா கடைசியில செத்து தான் போகணும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும் அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக ஆளுங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்க. ஆல்பஸோ அவளுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய சரி பண்ணிக்கிட்டே ஜீரோ அந்த மேஜிக் புக்கை இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்னு தான் எழுதணும். ஆனா அதை வச்சு பெரிய போரே தொடங்கிட்டாங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வராம இருந்திருந்தா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காதுன்னு நம்மளுடைய புலி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமால ஜீரோ மட்டும் நம்ம கூட இருந்தா மேஜிக் எல்லாத்தையும் நிறுத்த முடியும். மெர்சன் நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலியான ஆளு தாண்டான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆச்சு திடீர்னு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு புலி கேட்கவும் அட எனக்கு சூப்பரான ஒரு பிளான் ஞாபகத்துல வந்திருக்கு மெர்சன்ட். உனக்கு ஜீரோ யூஸ் பண்ண டென்னி மேஜிக் ஞாபகம் இருக்கு இல்லடான்னு கேட்கவும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஆல்பஸோ ஒரு மேப் எடுத்து வச்சுட்டு நம்ம 5 மேஜிக் சர்க்கிளை வரைஞ்சி வச்சுட்டு அதை சுத்தி இன்னும் பெருசா ஒரு மேஜிக் சர்க்கிளை வரிய வச்சுட்டு ஜீரோவோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணானா மொத்த கிங்டம்ல இருக்கிற மேஜிக்கும் காணாம போயிடும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீங்க சொல்றதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்காடான்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்கான். முன்காலர் யங் லேடியோடைய தேரிபடி இதை நம்மளால பண்ண முடியும். அதுக்கு உன்னுடைய எம்ப்ளாயரோடைய ஹெல்ப் நம்மளுக்கு வேணும். அவளுடைய ஹெல்ப் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த ரோக்கு விச்சஸ் அப்புறம் அந்த 13 மத்த யாரு கூடமே நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நரி சொல்லிட்டு இருக்கான். சரி நான் வந்து மேஜிக் எல்லாம் தப்பா பரவி இருக்குன்னு சொன்னான். ஆனா நம்ம இதை யூஸ் பண்ணி திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா ஜீரோக்கு தான் என்னவோ ஆக ஆரம்பிச்சதும் அந்த 13 எங்கேயோ தூக்கிக்கிட்டு போயிட்டானேன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா உனக்கு எதனா தேவைப்பட்டுச்சுன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பெட் ஒன்றும் சரியில்லை எனக்கு வேற எதனா பெட்டை சீக்கிரமா மாத்தி கொடுறான்னு ஹீரோயின் சொல்லவும் நீ குகையில் இருக்கிறப்ப யூஸ் பண்ண பெட் மாதிரியா தான் நான் உனக்கு ரெடி பண்ணி இப்ப எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா இது பிடிக்கலன்னு சொல்றேன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கவும் ரீசெண்டா நான் வந்து ஒயிட்டா பெரிசா ரொம்ப சாஃப்டா இருக்கிற பெட்டை கண்டுபிடிச்சிருக்கான். அந்த மாதிரி தான் எனக்கு ஒண்ணு வேணும்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போயிடறான். அப்படியே ஹீரோயினும் அவளுடைய கையில இருக்கிற காயத்தை அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய புலிய பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த விச்சு எங்கடா இருக்கா. நான் 13 இருந்தா கண்டிப்பா அவளை என்னுடைய பெட்ரூம்ல தான் கட்டி போட்டு வச்சிருப்பேன்னு நிறைய சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் எப்படிதான் கிராண்ட் மதர் சர்வெண்டா வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ. சரி நம்ம சீக்கிரமா ஜீரோவை கண்டுபிடிச்சாகணும். மெஷினரி ஜீரோவோடைய முடி நகம் ஏதாவது வாங்கிட்டு இருக்கா அதை யூஸ் பண்ணி அவ எங்க இருக்கிறான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்டான்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. பிரதர் இன்னும் உங்களுக்கு புரியலையா அவங்க யூஸ் பண்ற ட்ரெஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்லன்னு புலி சொல்லிட்டு இருக்க. அப்படியே ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வந்தது ஞாபகம் வந்து அந்த ட்ரெஸ்ன்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் 5 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு நரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல 6 பேர் அவங்களுடைய மேஜிக் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போல தெரியுதுன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு புலி அவங்க கிட்ட இருக்கிற பாம்பை தூக்கி போடவும் அந்த இடத்துல விடிஞ்சு சதற அப்படியே அவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்கள துரத்திக்கிட்டு வந்தவனும் அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் டக்குன்னு அந்த இடத்துல என்னவோ முளைச்சு வர அப்படியே அவன் கீழே விழுந்துறான். ஆல்பஸோ டக்குன்னு அவளுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை அடிச்சு தள்ளிட்டு சீக்கிரமா ஓடி ஓடான்னு சொல்லவும் நம்ம நிறைய வேக வேகமா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய பிளானை செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அவன் சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல என்னவோ வெடிஞ்சு செதற பார்த்தா அவங்க ஓடுற சைடு எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஏதோ பிளான் பண்ணி தான்டா நம்மள இந்த சைடு வர வச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல அவனும் ஒருத்தன் வந்துட்டு அவனுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணவும் அந்த இடத்துல இருந்த பாறை எல்லாம் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கவும் டே நாய் மூஞ்சா முதல்ல நீ இதை கிராஸ் பண்ணி போடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது நானும் ஆமாண்டா சீக்கிரம் ஓடுறான்னு புலி சொல்லவும் நிறைய வேக வேகமா ஓடி எப்படியோ அந்த சைடு வந்து சேர்ந்துறான். கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு இதை தாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம புலி வேகமா ஆல்பஸை தூக்கி கடாசவும் ஐயோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எப்படியோ ஆல்பஸை பிடிச்சறான். நம்ம புலியும் அப்படியே அந்த பாறை மேல ஏறி அந்த சைடு வந்து சேர்ந்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க லேடிய இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கல்ல தூக்கி அடிக்கிறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி வேற எவனோ ஒருத்தன் நின்னுகிட்டு இருக்கான். இதை போயிட்டு ஸ்கசர் ஆஃப் ஸ்டேட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து
கிளம்பி போயிடுறானுங்க. சீனா கட் பண்ணா நம்ம புலியும் அந்த டோர் இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கவும், எங்கடா உன்னுடைய வேலைக்காரங்களை ஆளை காணோன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கவும், அவன் ரொம்ப டேஸ்டா இருந்தா என்ன உள்ளார போக விடு, எனக்கு கொலை பசி எடுக்குதுறான்னு புலி சொல்லிட்டு இருக்க, அவனுங்களும் பயந்துகிட்டு அவங்க 3 பேரையும் உள்ளார போக விட்டுறானுங்க. பார்த்தா அந்த கடைக்காரனும் இந்த உலகத்துல நான் தான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம புலி உள்ளார வந்துட்டு அந்த ட்ரெஸ் எனக்கு இப்ப வேணும்டான்னு சொல்லிட்டு எடுக்கவும், இல்ல அந்த ட்ரெஸ் எதுக்குடா எடுக்கிற, ஒய்ங்க மரியாதை அங்கே வைடான்னு கடைக்காரன் கத்திக்கிட்டு இருக்க, நம்ம நரி டக்குன்னு அவனை கட்டி போட்டாராம். என்னால அது இல்லாம உயிரோட வாயவே முடியாது, என்கிட்ட இருக்கிற எதை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போங்க, அதை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவன் அழுதுகிட்டு இருக்கான். எங்களேடி அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வேலையை நான் முடிச்சிட்டேன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சரி நான் உனக்கு ஜீரோவோடைய சாக்ஸை கொடுக்குறேன்டான்னு ஆல்பஸ் சொல்லவும், அந்த அழகான பாதத்துல இருக்கிற சாக்ஸை கண்டிப்பா என்கிட்ட கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சரி நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஆல்பஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு வந்து வச்சுட்டு அவளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக நின்றுகிட்டு இருக்க. என்னடா நீங்க பண்ண போறீங்கன்னு அவன் கேட்க, வேற என்ன கொளுத்த போறோம்டான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஆல்பஸோ அதை கொளுத்தி விட்டுட்டு ஹீரோயின் எந்த இடத்துல இருக்கிறான்னு கண்டுபிடிச்சறா. இப்ப அவ எங்க தான் இருக்கிறான்னு புலி கேட்கவும், அவ வந்து ராயல் பேலஸோடைய டவர் டாப்ல இருக்காடான்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம புலியோ டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கவும், சாதாரண மனுஷங்களால தான் அது மேலே ஏற முடியாது, ஆனா உன்ன மாதிரி ஒரு மாவீரனால ஏற முடியும்னு நம்மளுடைய நரி சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு, இது ரொம்ப ஈஸியான விஷயம்னு சொன்னா, ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம புலியும் மேலே ஏறிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா ஆல்பஸோ மரத்துல வந்து என்னத்தையோ வரிஞ்சிக்கிட்டு இருக்க. ஸ்கஷர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீங்க இப்ப பண்ண விரும்புற காரியத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களேடின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரத அமைதியா கேளுங்கன்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீ சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஸ்கஷர் ஆஃப் ஜீரோ இடத்துக்கு வந்துட்டு சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவ. சரி நாங்க 2 பேரும் சரண்டர் ஆயிரோம்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்கான். மேஜிக்கே சீல் பண்ற ஒரு மேஜிக் அவளால உருவாக்க முடிஞ்சிருந்தாலும் நம்ம இந்த பொருளை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்த நெருப்பால அதை அழிச்சர்றா. சீனை கட் பண்ணா நம்ம புலியோ கீழே விழுற மாதிரி போயிட்டு எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ட்ல ஒரு பாறையை பிடிச்சு தப்பிச்சுட்டு திருப்பி அந்த கோட்டை மேல ஏறி வந்துட்டு அந்த கோட்டையில அடி நடிச்சு உடைச்சுக்கிட்டு உள்ளார போயிட்டு விச்சே நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், நம்ம ஹீரோயினும் மறைச்சு பார்த்துக்கிட்டு நீ எதுக்காகடா இங்க வந்திருக்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கவும், நான் உன்னை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா நீ என்னடா நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், சீக்கிரம் நீ இங்க இருந்து திரும்பி போயிடு, எனக்கு யாரோடைய உதவியும் தேவையில்லை, என்ன நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தேன்னு தெரியுமா உனக்கு, டே ஐயோக்கே பையலே வந்தவையே திரும்பி ஓடி போயிடுறான்னு ஹீரோயின் சொல்லவும், என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு புலி கேட்கவும், ஏன்னா இதுவும் 13 ஒரு ட்ராப்பு தான்டா, இதான் என்னுடைய மெசனா இல்ல அப்புறம் எதுக்காகடா வந்த திரும்பி போயிடுறான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இவ்வளவு ஈஸியா நீ பேசிக்கிட்டு இருக்கன்னு நம்மளுடைய புலி கேட்கவும், அந்த 13 வாங்கிட்ட சொன்னதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு முதல்ல நீ தானே என்னை விட்டு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் எதுக்காக நீ என்னை தேடி வந்திருக்க, இப்பயும் நீ என்னை பார்த்து பயந்துகிட்டு தானே இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, ஒரு பீஸ்ட் ஃபால் என்ன இருந்தா பயப்பட கூடாதுன்னு எதனா சட்டம் இருக்கா என்ன, எனக்கு பயமா தான் இருக்கு உண்மையிலேயே, ஆனா என்னுடைய சின்ன முலை வாங்கிட்ட திரும்பி போன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதனால மாஸ்டர் என்ன நீங்க திருப்பி ஏத்துக்கோங்க, சரி நீங்க என்ன ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம்னு புலி சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மளுடைய ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சறா. ஏய் என்ன ஆச்சுன்னு புலி கேட்கவும், அந்த 13 என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு அனுப்பினப்ப நான் எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு விச்சஸ்னாலே பிடிக்காது, அது மட்டும் இல்லாம என்னை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட, அதனாலதான் நான் உன்னை போக விட்டேன், ஆனா எதுக்காக நீ திரும்பி வந்த, உனக்கு என்னதான் வேணும், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் உனக்கு செய்யறேன், ஆனா என்ன மட்டும் திருப்பி விட்டுட்டு போயிடாதரான்னு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. நீ இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் அழுதுகிட்டு இருக்க போறேன்னு நம்மளுடைய புலி கேட்கவும், என்ன அவ்வளவுதான் உன்னுடைய ரியாக்ஷனா, நான் உன்கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன்டான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் இந்த இடத்துக்கு வந்த முக்கிய காரணமே நம்மளுடைய ஆல்பஸ் ஒரு பிளான போட்டிருக்கான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க, திருப்பி அந்த இடத்துக்கு கண்ணு வந்துட்டு என்ன ஆல்பஸான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க 2 பேரையும் ஃபோர்ஸ் சம்மனிங் மூலமா திருப்பி உள்ளார போக ஆரம்பிக்கவும், டே 13 நம்மளுடைய புலி கத்திக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஆல்பஸோ ஜீரோவால அந்த மேஜிக்கை அழிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சண்டைக்கு முன்னாடியே எங்களுடைய மேஜிக் எல்லாம் சீல் பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, சரி நான் சொன்ன மாதிரியே மேஜிக்கை இந்த உலகம் முழுக்க நல்ல வழியில பரப்புவோம்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா உன்னை எரிக்க போற நேரத்துல அந்த 13 போட்டு தள்ள சொன்னதே நீ தானே அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு எலி மெசேஜை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு, அவங்ககிட்ட இருந்து தான் ஆர்டர் வந்திருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா நம்ம புலியோ எழுந்து பார்க்க, மெசனரி நீ நல்லா இருக்கியாடான்னு நம்மளுடைய ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஜீரோ நீ எப்படி அங்க போனன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கமோ, ஜீரோ நீ ஒன்னும்
இவனுடைய காதையும் கண்ணையும் கொஞ்ச நேரத்துக்கு மூடிக்கோ, நான் இவனுடைய மொத்த மெமரியும் சீல் பண்ண போறேன்னு 13 சொல்லிட்டு இருக்க. டேய் நீ பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாதடா, என்னுடைய மெசன்ட் திருப்பி என்கிட்ட வந்து சேர்ந்துட்டான், அவனை எதுவும் பண்ணாதடான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அடிக்க ட்ரை பண்ண அந்த பவர் எல்லாம் அப்படியே மேல போயிடுது. உன்னால அந்த மேஜிக் சீலிங் பேரியரை ஈஸியா உடைக்க முடியாது, அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு ஜீரோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கவும், எனக்கு ஆர்டர் போறத நீ நிறுத்துறான்னு ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் நான் இவனை சாவடிக்கிற வரைக்குமாச்சு நீ கம்முன்னு இரு ஜீரோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். 13 நீ எதுக்காக என்ன கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நானும் ஆல்பஸும் சேர்ந்து ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சிருக்கோம். நாங்க ஜீரோவுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த இடத்துல இருக்கிற ரோக்குவிச்சஸ் அப்புறம் ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்த எல்லாரோடைய மேஜிக்கும் நாங்க இரேஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீ ஈஸியா போயிட்டு அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை தேடி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். அதனால என்னையும் அந்த விச்சையும் இங்க இருந்து போக விடுடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. மிஷினரி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கடா, இந்த 13க்கு கிரீமோரி ஆஃப் ஜீரோ தேவையே இல்லை, இவன் இந்த மொத்த இடத்துக்கும் ஒரு முடிவை கொண்டுட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான்டான்னு ஹீரோயின் சொல்லவும், என்ன இந்த முட்டாள் பையனுக்கு நான் எவ்வளவு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் எதுக்காக அந்த குகையை விட்டு வெளியில வந்தான்ற காரணத்தை கூட மறந்து போயிட்டானா, இவன் கிரீமோரிய திருப்பி மீட்டு எடுத்துக்கிட்டு போறதுக்காக தானடா நீ இங்க வந்த, என்னடா இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவ்வளவு நேரம் எங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கியாடா நீ அப்படின்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும், மக்கள் மனசுல ஈவில் வீச்சுக்கு மேல இருக்கிற பயத்தை போக்கணும்னா அவங்கள முன்னாடி கூட்டிக்கிட்டு வந்து அழிக்கணும். ஆனா இதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இந்த 13 தான். இவன் என்ன பண்ணானா, ஸ்கசர் ஆஃப் ஜீரோன்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி விச் ரிவாலுவேஷன் ஒன்னு ஆரம்பிக்க சொன்னா, அது மூலியமா விச்சுங்களை அழிக்கிறதா சொல்லி ஸ்கசர் ஆஃப் த ஸ்டேட் ஆனா, அது மட்டும் இல்லாம அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோ தொலைஞ்சு போகவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனை தூக்கிட்டு போயிட்டு துண்டு துண்டா வெட்டி போட்டு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. வேணாண்டா ஓல்டு மேனை விட்டுருங்கடான்னு நம்மளுடைய ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா இது எல்லாத்தையும் நீ தான் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு நம்மளுடைய புலி அவனை அடிக்க வரவும், நகராத எனக்கு முன்னாடி மண்டிடுன்னு 13 சொல்லவும், புலியால நகர முடியாம அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், மென்டல் கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இதான் அந்த ஸ்கசர் ஆஃப் ஜீரோ பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு ரோக்கு விச்சஸுங்களையும் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியாடா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இந்த இடத்துல இருக்கிற விச்சஸுங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு ஆசைப்பட்டாங்க, ஏன்னா இங்க இருந்த விச்சஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜீரோ நீ சொன்னதுல ஒரு மாற்றம் இருக்கு, நான் ஒன்னும் அந்த ஸ்கசர் ஆஃப் ஜீரோக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணல, நான் சிம்பிளா இந்த மேஜிக்கை இந்த வேனிஸ் ஃபுல்லா பரப்பிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்களும் இதை வந்து கத்துக்கிட்டு சொரீனாக்காக ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதனால மக்களுடைய விருப்பத்தினால நான் இந்த ஸ்டேட்டோடைய ஸ்கசர் ஆனன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம புலியோ பயங்கர கடுப்பா இருக்க, நீங்க எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒரு புதுசா மேஜிக் கிங்டம் உருவாக்கி அந்த கிங்டம்ல மேஜிக்கை தான் ஒரு நோபல் ஆட்டா ஆக்குவேன், அதுக்கப்புறமா ஜீரோ நீ அந்த கிங்டமே ஆட்டி படைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு வேணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, நீயும் கிரீமோரி ஆஃப் ஜீரோவை யூஸ் பண்ணி எல்லாரும் கம்ஃபர்டபுளான வாழ்க்கைய வாழணும் தானே நினைச்சுக்கிட்டு இருந்த, நான் தான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்ல மேஜிக் மூலியமா இந்த உலகத்தை அழிக்க முடியும்னு, ஆனா நான் சொல்றதெல்லாம் கேட்காம குழந்தை போலத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா உண்மையிலே நீ அந்த கிரீமோரி ஆஃப் ஜீரோவை உருவாக்கவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு போல தெரியுது, இந்த இடத்தை அழிச்சிட்டு ஜீரோவோடைய லேண்ட உருவாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே நீ இந்த இடத்துல இருக்கிற எல்லா விச்சஸையும் சாவடிக்கணும்னு விரும்புறியா, வயசானவங்கல இருந்து நம்பிக்கையோட இருக்கிற யங் ஜெனரேஷனையும் என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நீ சாவடிக்க போறியாடா. சீனை கட் பண்ணா அவனை போட்டு தள்ளுற மாதிரி போகவும் பார்த்தா கயிறை வெட்டி விட்டுறான். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி, ஆனா எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்னு நிறைய கேட்டுக்கிட்டு இருக்க, மேஜிக் எல்லாத்தையும் இரேஸ் பண்ணி இந்த போறவங்களால நிறுத்த முடியும்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல, உங்களுடைய நம்பிக்கை நான் வீணாக்க விரும்பல, நீங்க நினைச்சதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டே 13 சுரீனா எவ்வளவோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளை முட்டாளாக்கி வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்தி அவளை சாவடிச்சிட்ட, சரிதானே, நீ சொல்றது ஒன்னும் உண்மை இல்ல, நானே எதிர்பார்க்காத விதமா சுரீனா வந்து பழியை ஏத்துக்கிட்டு அவளுடைய உயிரை விட்டுட்டா, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஆல்பஸோடைய மொத்த குடும்பத்தையும் நீ சாவடிச்சிருக்கே, அதுக்கு என்னடா நீ இப்ப காரணம் சொல்லுவேன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கொகையில உயிரோட வாயுமா செத்து போவோமான்னு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா ஜீரோ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு அவளுடைய சக்தி அதிகரிக்கத்துல கவனமா இருந்தா அந்த விஷயம் அவுட் சைட் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுல நாங்க ரொம்ப குறிக்கோளா இருந்தோன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஜீரோக்கு நீங்க எதனா வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா, அவளுக்கு என்ன வேணும்ன்றதாச்சு நீங்க கேட்டிருக்கீங்களாடா, போத நிறுத்துறான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. புலியோ அவனை அடிக்கிறதுக்கு ஓடி வரவும் பார்த்தா 13 அவனுடைய
உன்னுடைய மேஜிக்கை யூஸ் பண்ணி புலியை தடுத்து நிறுத்தலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ கொடுத்த மருந்த நான் இப்ப யூஸ் பண்ண போறேன்டான்னு புலி சொல்லிட்டு இருக்க. மெசன்ட் அங்க காலை வைக்காதரான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம புலி அந்த இடத்துல காலை வச்சாராம். மாட்டிக்கினியா, அதுக்கு வாய்ப்பு இல்லடான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த பாட்டில தூக்கி போடவும் அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறி அந்த லாக்கு ஓபன் ஆகி ஹீரோயின் வெளியில வந்தரா. அப்படியே நெல்ல புள்ள மாதிரி பேசிக்கிட்டு எவ்வளவு வில்லத்தனமான காரியத்தெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்குடான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பலான்னு யாரோ சொல்லிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா 01 இப்ப என் கூட சண்டை போட முடியாது, மத்த விச்சேசங்க கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்த பவரை யூஸ் பண்ணி என்ன தோக்கடிக்க முடியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது மட்டும் இல்லாம நான் ஏன் 0 நீ ஏன் 13 மறந்து போயிட்ட போல தெரியுது, அதனால நம்ம இப்போ ஒரு டெஸ்ட் வச்சு பாத்துக்கலாமான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. 13 சரின்னு சொல்ல அப்படியே 2 பேரும் அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம புலியோ ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் அவங்களுடைய பவர் அனுப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. என்ன இவ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வாயில இருந்து ரத்தம் வெளியில வந்துருது. 0 போதும் நிறுத்து, அவனை சாவடிச்சிட போறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலி குறுக்கால வந்து நிக்கவும் பார்த்தா அந்த சக்தி வாய்ந்த பவரை புலி தடுக்க ஹீரோயின் நம்ம புலி மேல போட்ட கசர் மூலியமா அவளுக்கு அடிபட்டுருது. அந்த சக்தி இப்படி ஓ மேல விழுந்துச்சு. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு பறவை வந்து ஏதோ கொடுத்துட்டு போவ. என்ன மெசேஜா, நம்மளுடைய கமெண்டர் வந்து கிங்டம் சுத்தி சேர்ந்துகிட்டு இருக்காங்களா, நம்மளும் அங்க போய் சேரணும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. கடைசியா நம்ம கிரேட் சொரியனாக்காக ரிவெஞ்ச் எடுக்க போறோம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்ன இதுல ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த 13 உங்களுக்காக ரேப் செட் பண்ணி வச்சிருப்பான்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அப்படின்னா அந்த 13 சாவடிச்சா எங்களுடைய வேலை ஈஸியா முடிஞ்சிடும் இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. இந்த மேஜிக்க கிங்டம் வெனிசாவில இருந்து மொத்தமா அழிச்சிட்டு சொரினா ஆசைப்பட்ட மாதிரி திருப்பி நல்ல முறையில எல்லாருக்கும் கத்து கொடுக்க விரும்புறேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். நம்ம எல்லாரும் விச்சுங்களா இருந்தாலும் மனுஷங்களையும் நம்ம கொஞ்சம் மதிக்கணும்னு அந்த 2 பாட்டிங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம எல்லாரும் சொரியனாக்காக தான் இங்க வந்திருக்கோம், அவங்களுடைய பேத்திக்காக இல்லன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். லேட்டிட்டிய தாக்கனப்ப நீங்க எங்க இருந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் வந்து கசர் ஆஃப் 0 குரூப்போடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுனால இந்த உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு சக்தி வாய்ந்தவளா மாறணும்னு ஆசைப்பட்டேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறதுக்கு பவர் ஒன்னும் முக்கியம் இல்ல, நீங்க மத்த எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வழியில கூட்டிக்கிட்டு போகணும், அதுதான் முக்கியம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணாட்டே 13 0க்கு என்னடா ஆயிடுச்சுன்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கவும், உனக்கு இன்னுமாடா புரியல, உனக்கு ஏற்படுற காயத்தை எல்லாத்தையும் 0 அவளுக்குள்ளார எடுத்துக்கிறா. இதுக்கு முன்னாடி உன்னுடைய உடம்புல அவ போட்ட மேஜிக் சிம்பிள்ல நீ மறந்து போயிட்டியாடான்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. அது வந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு, அப்படின்னா அவ அன்னைக்கு பண்ணது இதுதானான்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாராம். இது வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்படுற காயத்தை இன்னொருத்தங்களுக்கு மாத்தி விடுற மேஜிக் ஸ்பெல்லுன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனுங்க என்ன தாக்கினப்ப எனக்கு எதுவுமே ஆகல, அதுக்கெல்லாம் இவளுடைய மேஜிக் ஸ்பெல்லு தான் காரணமா, எதுக்காக இவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 13 அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாராம். எதுக்காக விச்சுங்க எல்லாரும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நான் உனக்கு என்னுடைய ஹிஸ்டரி புக்கை கொடுக்குறேன், அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு 13 0வை கூட்டிட்டு வந்து அவனுடைய புக்கை எடுத்து காட்டவும், உன்னுடைய புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு 13 0 சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த புக்கோடைய வேல்யூ மத்தவங்களுக்கு எங்க தெரிய போகுதுன்னு 13 சொல்லிட்டு இருக்க. நானும் இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு புக்கை எழுத போறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய 0 வந்து புக்கை எழுத ஆரம்பிச்சிடறா. பார்த்தா 13 ஏதோ ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு வந்து 0 கிட்ட கொடுக்குறான். அப்படியே சீனை கட் பண்ணா பிரசன்ட் லைஃபுக்கு வந்துடுறாங்க. 0ன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் திடீர்னு எழுந்து உட்காரவும் 2 பேரும் அப்படியே பயந்துடுறானுங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு, எதுக்காகடா என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயினை கேட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நீ நல்லா இருக்கியா? அட இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல, லைட்டா தோல்ல அங்கங்க கிழிச்சிருக்கு அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நான் என்னுடைய பவரை கொஞ்சமா தான் யூஸ் பண்ண மெசன், நீ மட்டும் குறுக்கால வராம இருந்தனா நான் அந்த 13 சாவடிச்சிட்டு இருப்பேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன உன்னுடைய பவரை நீ கொஞ்சமா தான் யூஸ் பண்ணியான்னு 13 கேட்க. இதெல்லாம் ஒண்ணு திறமெல்லாம் முக்கியம் இல்ல தம்பி, யாரு இதை உருவாக்குனாங்கன்றது தான் முக்கியம். ஏன்னா நான் அந்த கிரீமோரி ஆஃப் 0வை எழுதினப்பவே சில பல தப்புங்க வர மாதிரி தான் நான் அதை எழுதினே. நீ நான் ஸ்பெல்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப நீ கவனிச்சிருந்தனா உனக்கே புரிய வரும். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, உன்கிட்ட அந்த கிரீமோரி ஆஃப் 0வே இருந்தாலும் உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. நான் இப்போ இந்த வேனிஸ் கிங்டம்ல இருக்கிற எல்லா மேஜிக்கும் என்னுடைய ஸ்பெல் மூலியமா நான் அழிக்க போறேன். 13 நீ என்னடா பண்ணலான்னு இருக்கன்னு ஹீரோயினு கேட்க, 0 உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த கிங்டமையே கைப்பற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு எப்ப இந்த கிங்டம் வேணான்னு சொன்னியோ அப்பவே எனக்கு இந்த கிங்டம் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு.
அதனால ஜீரோ நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய்யின்னு 13 சொல்லிட்டு இருக்கான். ரோக்கு விச்சஸ் எல்லாம் போருக்கு நடுவுல நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்க வரப்போறதா ஸ்பை சொல்லியிருக்காங்கன்னு எவனோ ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நம்மளுடைய ஆளுங்களை 2 குரூப்பா பிரிச்சு நம்மளுடைய அட்டாக்கிங் ஃபார்மேஷன் மூலியமா அவங்கள நம்ம அழிச்சுதான் ஆகணும்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நைட்ஸ் வராங்க இந்த இடத்துக்கு, நைட்ஸ் வராங்கன்னு எவனோ சொல்லிட்டு இருக்க. யாரும் பயப்படாதீங்கடா, எல்லாரும் சண்டை போறதுக்கு தயாராகுங்கடான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நைட்ஸ் வராங்கன்னு சொன்னது உனக்கு காதுல கேட்கலையாடா? நானும் ஒரு ஃபார்மர் நைட்டு தாண்டான்னு சொல்லிட்டு ஆல்பஸ காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிக்கிட்டு ஓடி போயிடும். யாரோ நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஆல்பஸ் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வெடிக்க வைக்கவும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகை மூட்டமாவ நம்மளுடைய நரி வந்து அவனை அடிச்சு மரத்துல கட்டி போட்டுறான். இன்னும் நம்ம 4 சர்க்கிளை உருவாக்கி ஆகணும்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும், லேடி ஆல்பஸ் நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவன் கேட்கவும், நான் பண்றது இப்போ உங்களுக்கு புரியாதுன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்க. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து அடிக்கவும், வா நம்ம இங்கிருந்து ஓடி ஆகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. எல்லா விச்சஸும் என்ன சாவடிக்கிறதுக்காக இந்த கிங்டமுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம இப்ப பாக்கலாம்னு சொல்லிட்டு அவனுடைய மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டிக்கிட்டு இருக்கவும், இங்க பாத்தீங்களா சொரீனாவுடைய பேத்தி ஆல்பஸ் சாவா போறா போலன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாரா. என்னடா இவ்வளவு பொறுமையா வந்துகிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்லவும் புலி ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். எனக்கு தெரிஞ்ச ஆல்பஸ் இந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற இடத்துக்கு தாண்டா இப்ப போய் சேர்ந்திருப்பான்னு மேப் வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. இதுக்காகலாம் நம்மளுடைய பிளானை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம வந்து அசாசின்ஸ்களை அனுப்பி அவங்கள நம்ம போட்டு தள்ளிடலாம். அப்படியே நம்ம பிளான் படி அவங்க எல்லாரையும் நம்ம தாக்குவோம்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா அவங்க 2 பேரையும் சுத்தி வளைச்சிட்டு அவங்கள சாவடிக்கிறதுக்காக ரெடியா நின்னுகிட்டு இருக்க. எங்களேடின்னு சொல்லிட்டு நம்ம புலி காப்பாத்த போகவும் அவனுங்க எல்லாரும் அம்ப விட ஹீரோயினா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அம்முங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறா. அப்படியே 13 அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லாரையும் கட்டி போட்டுறான். என்னது டெனி மேஜிக் அப்படின்னா ஜீரோ, என்ன சின்ன பொண்ணு நீ நல்லா இருக்கியான்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா 13 எதுக்காக உங்க கூட இருக்கிறான்? நீங்க 2 பேரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். அது மட்டும் இல்லாம ஸ்கசர் ஆஃப் ஜீரோவை உருவாக்கி இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன ஸ்கசர் ஆஃப் ஜீரோவை இவன் தான் உருவாக்கினானா? ஆமா, நான் தான் ஸ்கசர் ஆஃப் ஜீரோவுடைய ஃபவுண்டர். உங்க எல்லாரையும் கவனிக்கிறதுக்காக தான் உங்களுடைய கைத்துல ஜெம் இருக்கிற மாதிரி ஒரு காலரை கொடுத்த இந்த ப்ரூஃப் உனக்கு போதுமாடான்னு 13 கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு ஆல்பஸும் அப்படியே சைலண்டாவே நின்னுகிட்டு இருக்கா. நம்ம நரி டக்குன்னு வந்து அவனை அடிச்சுட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொரீன் அவன் நெருப்புல போட்டு எரிச்சிருப்ப, எங்களேடியும் எரிக்க ட்ரை பண்ணி இருப்படான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம புலி வந்து இழுக்கவும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இது முன்னாடி யாரோ ஒருத்தான் இந்த மாதிரி விச்சுங்களை எரிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதனால நீங்க 13 திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஆனா நீ என்னுடைய பாட்டியை சாவடிச்சுட்ட, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டா ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் புக்ல உன்னுடைய பேர் இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அப்படி என்ன நீ எதனா பண்ணனா இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஆல்பஸோடைய கையை பிடிச்சு டக்குன்னு அதில் வச்சுட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கவும், நீ என்னடா பண்றன்னு ஆல்பஸ் கேட்க, நான் அந்த கான்ட்ராக்டை வாய்டு உள்ளார அனுப்பிட்டேன். இதுக்கப்புறம் நீ தாராளமா என்ன சாவடிக்கலாம். ஆனா என்னுடைய தப்பு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. அன்னைக்கு அந்த சோவியத் விச்சஸுங்க ஏற்படுத்தின கசர் மூலியமா தான் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாகி இறந்து போனாங்க. அதுக்கும் சொரீனாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லாரும் சொரீனா தான் அப்படி பண்ணான்னு நினைச்சு அவளை போட்டு எரிச்சிட்டாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு 13 சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வந்து என்னையும் எங்களேடையும் காப்பாற்றத்துக்காக தான் சொரீனா அவங்களுடைய உயிரை விட்டுட்டாங்கன்னு நரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. சொரீனா வந்து வேனிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான விச்சு. அவங்க இறந்து போயிட்டா கண்டிப்பாக போற ஆரம்பிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் எதுக்காக அவங்களுடைய உயிரை கொடுத்தாங்கன்னு தெரியலன்னு 13 சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா என்னுடைய கிராண்ட் மதர் தான் இந்த போர் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்ல வரையாடா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொரீனா வேற எதனா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு 13 சொல்லிட்டு இருக்கிறப்பவே உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நம்மளுக்காக அவங்க ஒண்ணு போற நிறுத்தி வைக்க போறது இல்ல. நம்ம சீக்கிரமா நம்மளுடைய வேலையை முடிச்சா ஒன்னு புலி சொல்லிட்டு இருக்க. மிஷினரி சொல்றதும் சரிதான். விச்சஸுங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. சரி ஆல்பஸ், நீ இது வரைக்கும் எத்தனை சர்க்கிள்ல தான் வரிஞ்சு வச்சிருக்குன்னு ஹீரோயின் கேட்கவும், அது வந்து ஸ்கசர் ஆஃப் ஜீரோ குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு சர்க்கிள் அழிச்சிட்டாங்க, ஒண்ணு மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கவும், அப்படின்னா நம்ம இன்னும் 4 வரையணும் போல தெரியுது. நானும் ஜீரோவும் இங்க போறோம், நீங்க எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல வரைஞ்சிட்டு வாங்கன்னு புலி சொல்லிட்டு இருக்க. சர்க்கிள் எல்லாம் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாரோடைய சென்டருக்கு வந்துருங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆல்பஸ், நீ அதை வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துரு, எங்களுக்கு உங்களுடைய பவர் வேணும், உனக்காக நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம்னு புலி சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேரும் அங்கிருந்து தனியா பிரிஞ்சு போயிடுறாங்க.
அப்படியே ஹீரோயினா அந்த இடத்துல சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு மிஷினரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா 13 அவனுடைய சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். இந்த சைடு பார்த்தா நிறைய அவனுடைய சர்க்கிளை வரைஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனை கட் பண்ணா ஆல்பஸோ அழுதுகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த ஊர்ல விச்சுங்களுக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேப்டன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல எங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. சார் பிளாஸ்டாவே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் வரலன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்னன்னு சொல்லவும் பார்த்தா அந்த இடத்துலயும் விச்சஸுங்க எல்லாம் தாக்கிட்டு உள்ளார நடந்து வந்துகிட்டு இருக்க. பொதுமக்கள் யாரையும் நீங்க அட்டாக் பண்ணாதீங்க. நைட்ஸ் அவங்க கூட சண்டை போட வரலன்னா நீங்களும் அவங்க கூட சண்டை போடாதீங்க. அவளுடைய டார்கெட் அந்த 13 மட்டும் தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். சார் எல்லா இடத்துலயும் நாங்க தேடி பார்த்துட்டோம். ஸ்கசர் ஆஃப் ஸ்டேட் எங்க போனாருன்னே தெரியல. கடைசி நிமிஷத்துல இங்கிருந்து ஓடி போயிட்டாரு போலன்னு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்த நானே போயிட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேப்டனும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மைனஸ் நீங்க அண்டர் கிரவுண்ட் டனல் வையா இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க. ஆனா பொதுமக்களால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாது. அதனால நான் இங்கிருந்து போலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா 13 வந்து நின்னுகிட்டு இருக்க. நம்ம நரி திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல. 13 போட்டு அடிச்சுட்டு கத்தியால குத்துற மாதிரி போய்கிட்டு இருக்க. உன்னுடைய உடம்பு உள்ளார சொரினா தானே உல்ஃப் சொல்ல செலுத்தனா. இது உண்மையிலே ரொம்ப அழகா தான் இருக்குன்னு 13 சொல்லிட்டு இருக்க. என்னுடைய உயிரையே சொரினா தான் காப்பாத்தனா. அந்த காரணம் போதுண்டா உன்னை சாவடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தியால அப்படியே குத்திட்டு விச்சஸுங்களால பல வருஷத்துக்கு உயிரோட வாய முடியும். குறைஞ்சது இன்னும் 100 வருஷமாச்சு நீ உயிரோட வாய்வா. அதுதான் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு நம்மளுடைய புலியும் ஹீரோயினும் வந்துடுறாங்க. என்ன சொரினாவுடைய பேத்தி இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு 13 சொல்லிட்டு இருக்கான். அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காம நம்ம சீலிங் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஹீரோயின் சொல்லவும் அப்படியே 13 சீலிங் மேஜிக்கை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் நாங்க இந்த மேஜிக்கை முடிக்கிற வரைக்கும் பாதுகாப்பா எங்களை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பல விச்சஸுங்க எல்லாரும் வந்து நின்னுகிட்டு இருக்க. 2 பவர்ஃபுல்லான மேஜிக் எட்டும் இங்க தான் இருக்காங்களா. ஆனா 13 இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ரதன் அவங்கள நம்புறேன்னு உல்ஃப் சொல்லிட்டு இருக்க. நாய் மூஞ்சா நானும் உன்னை நம்புறேன்டான்னு புலி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கடான்னு அந்த பொண்ணு சொல்ல அப்படியே அவனுங்களும் அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறானுங்க. பார்த்தா ஆல்பஸா சர்க்கிள வரைஞ்சிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு உக்காந்துகிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயினும் 13 அவங்களுடைய மேஜிக் ஸ்பெல் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பீஸ்ட் அவங்கள அடிக்க வந்துகிட்டு இருக்கவும் அப்படியே நம்ம புலியும் நரி வந்து அந்த பீஸ்டும் கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அப்படியே சைட்ல நின்னுகிட்டு இருந்த விச்சஸுங்களோ அவனுங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அம்புங்களை அனுப்பிக்கிட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் பயந்துகிட்டு 13 சைடு ஓட 13 அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வர மாதிரி வர வச்சு அந்த அம்பு எல்லாத்தையும் தடுத்துட்டு டே பீஸ்ட் பாலின் என்னுடைய சக்தியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா மெசேஜை திரும்பி வந்துகிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவன் அப்படியே கீழே விழுந்துறான். இதுக்கப்புறம் வெயிட் பண்ண வேண்டாம்டா, சீக்கிரமா உள்ளார போயிட்டு அந்த 13 கதையை முடிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் உள்ளார போயிட்டு சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சீனை கட் பண்ணா இது முடியாது போல தெரியுதுன்னு புலி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பன்னிங்க வந்து நிக்கவும் இது எப்பதான் முடியும்னு புலி கேட்க. அந்த பொண்ணு வந்தாதான் இந்த வேலை சீக்கிரமா முடியும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த பன்னிகளோ கத்த ஆரம்பிக்கவும் யங் லேடி நம்மளுடைய நரி கத்த நீ சொல்றது எனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி வந்துட்டு நீ பண்ண விஷயத்த நான் மறக்கவே மாட்டேன். என்னுடைய பாட்டிக்கு பிடிக்காத இந்த போரை இப்பவே நான் நிறுத்திய தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. சீக்கிரம் உன்னுடைய டேனி மேஜிக்கை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு புலி சொல்லவும் நீ சொல்றது சரிதான். ஆனா அந்த டேனி மேஜிக்கை பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு டீமனோட ஹெல்ப் தேவை. அதனால மிஷினரி உன்னுடைய தலை எனக்கு வேணும். நீ ஒன்னும் பயப்படாத, நான் ஒன்னும் உன்னை சாவடிச்சிட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. மாஸ்டர் என்கிட்ட நீங்க இவ்வளோ அன்பா கேட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலியோ அப்படியே அந்த இடத்துல வந்து உட்காரவும் அப்படியே அவங்களும் அந்த சீலிங் மேஜிக்கை ஸ்டார்ட் பண்ண ஹீரோயினோ புலியோடைய உடம்புக்குள்ளார என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அந்த இடம் ஃபுல்லா பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அந்த இடத்துல இருந்த மேஜிக் எல்லாமே காணாம விழுது. மிஷினரி நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. வெனிஸ்ல இருக்கிற மேஜிக் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த உலகம் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் தான் ஒரு புது லீடரா வேற இருக்க போறேன். சொரினாவுடைய கிராண்ட் டாட்டர் ஆன நானு வெனிஸ் முழிக்க விச்சஸுங்களும் மனுஷங்களும் ஒன்னா சேர்ந்து வாயிற மாதிரி நான் உருவாக்குவேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கா. சொரினா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஆளு. அவ ஒன்னும் ஒரு ஆரம்பிக்கிறதுக்காக செத்து போல. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா அவளை பார்க்க விரும்புறேன்னு 13 சொல்லிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா புலியோ எழுந்துக்க. ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, இப்ப எப்படிடா ஃபீல் பண்றன்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட மொத்த உடம்பே ஏதோ ஒரு டீமன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ கிட்டத்தட்ட 3 நாளா தூங்கிக்கிட்டு இருக்க. ஆனா நீ இப்ப ஒரு வழியா சரியாயிட்ட, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா வெளியில என்ன சத்தமா இருக்குன்னு புலி கேட்கவும் ஈவில் விச்சஸுங்க எல்லாம் அழிஞ்சு போனதுனால கிங்டம்ல ஒரு ஃபெஸ்டிவலை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீமோரி ஆஃப் ஜீரோ திருப்பி என்னுடைய கைக்கே வந்து சேர்ந்துருச்சு. சரி
சரி நம்மளுடைய கான்ட்ராக்ட மறந்து போயிட்டா என்ன திருப்பி நீ மனுஷனா மாத்துன்னு புலி கேட்கவும் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா சீலிங் மேஜிக்கை யூஸ் பண்றப்ப டீமனை சம்மன் பண்ணதுனால உன்னுடைய சோல் எல்லாம் கொஞ்சமா காணாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய சக்தியும் குறைஞ்சு போயிடுச்சு. என்னுடைய சக்தி திரும்பி வர கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நீ நம்மளுடைய கான்ட்ராக்ட் பத்தி என்ன பாதுகாக்கணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னுடைய புக்கு தான் உன்கிட்ட கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நீ திருப்பி வெளியில போக ஆசைப்படுறியா? ஆமா, வேனிஸ்ல மேஜிக் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஆனா மத்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மேஜிக்கை பத்தி சரியா தெரியாது. விச்சானு தனியா போக முடியாது. எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆளு கண்டிப்பா தேவைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. உன்னை பாதுகாக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு புலி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே சீனை கட் பண்ணா மனுஷங்களும் விச்சஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஆல்பஸ் கசர் ஆஃப் த ஸ்டேட் ஆயிட்டோம். 13 நெருப்புல போட்டு எரிக்கிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இது உண்மையிலே ஃபேக்கான ஒரு விஷயம் தானே பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த 13 நல்ல விச்சஸுங்களும் அப்பாவே மனுஷங்களும் கணக்கு இல்லாம கொண்டு இருக்கான். அதனால நம்ம இவனை இன்னைக்கு இங்க எரிக்க போறோம்னு ஆல்பஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே சில பேர் வந்து அதை பத்த வச்சிடறாங்க. பார்த்தா நம்ம புலியோ கீழே நின்னுகிட்டு இழுக்கவும் படிக்கட்ட மாதிரி வர 13 அந்த நெருப்புல இருந்து தப்பிச்சு இறங்கி வந்துடுறான். என்ன உன்னை நெருப்புல போட்டு எரிச்ச ஃபீலிங் எப்படிடா இருக்குன்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க. ஃபைனலா நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஜீரோ மட்டும் இந்த உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சானா இந்த உலகத்துக்கே ஒரு முடிவு வந்துடும். அதனால நீ ஜாக்கிரதையா இருடான்னு சொல்லிட்டு 13 அங்கிருந்து கிளம்பி போயிடும். ஜீரோ அவளுடைய மேஜிக் யூஸ் பண்ணி வேனிஸ்ல இருந்த மொத்த மேஜிக்கும் அழிச்சிட்டா. அதனால மேஜிக் எல்லாத்தையும் அபிஷியலாவே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம 13 ஆசைப்பட்ட மாதிரி கசர் ஆஃப் த ஸ்டேட் ப்ரோக்ராமும் ஆரம்பிச்சாங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கு. சீனை கட் பண்ணா நானும் இவங்கள மாதிரி டிராவல் பண்ண விரும்புறேன்னு ஆல்பஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஜீரோ உண்மையிலே நீ கேவுக்கு வர விரும்பலையான்னு 13 கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்ல நான் மிஷினரி கூட தான் போக விரும்புறேன்னு ஹீரோயின் சொல்லவும் கிராண்டாட்டர் ஆஃப் சொரினா நான் எப்பயும் இந்த ஊரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு 13 அங்க இருந்து கிளம்பி போயிடறான். சரி மிஷன் நீ எனக்கு ஒரு குட் பை கூட சொல்ல மாட்டியான்னு ஆல்பஸ் கேட்கவும் நம்ம புலி அப்படியே கை கொடுக்க போவ ஆல்பஸோ சிரிச்சுக்கிட்டு டக்குன்னு நம்மளுடைய புலிக்கு முத்தம் கொடுக்கவும் அப்படியே 2 பேரும் ஷாக்காவா நான் உன்னை என்னுடைய பிரதர் மாதிரி தானடா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கையை கொடுத்தது மட்டும் இல்லாம எங்களேடி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிய துரத்த ஆரம்பிச்சிடறான். டேய் நான் எதுவுமே பண்ணலடா, அவதாண்டா எல்லாத்தையும் பண்ணான்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்க. மெசன்ட் எனக்கும் முத்தம் விடுறான்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்க. என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, நீயும் 13 லவ் பண்றேன்னு தானே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு புலி சொல்லவும் என்ன நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற போல தெரியுதுரா. 13 என்னுடைய எல்டர் பிரதர்ன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்ல என்ன நீ சொல்ற, ஆனா நீங்க 2 பேரும் பார்க்க வேற மாதிரி இல்ல இருக்கீங்கன்னு நம்மளுடைய புலி சொல்லிட்டு இருக்கான். இவங்களுடைய ஜேர்னி உண்மையில ரொம்ப ஃபன்னா இருக்க போதுன்னு நரி சொல்லிட்டு இருக்கான். நீ இப்ப எனக்கு சொந்தமாயிட்டா அதனால உன்னுடைய உண்மையான பேரை சொல்றான்னு ஹீரோயினை கேட்கவும் சொல்ல முடியாதுன்னு புலி சொல்லவும் சரி நான் என்னுடைய பேரை சொல்றதான்னு ஹீரோயினை கேட்கவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு புலி சொல்லிடுறான். உனக்கு தான் விச்சஸ்னாலே பிடிக்காதே, நான் மட்டும் ஒரு சாதாரண பொண்ணா இருந்தா நீ பார்த்த அன்னைக்கே என்ன சாவடிச்சிட்டு இருப்ப இல்லன்னு நம்மளுடைய ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும் நீ சொல்றதும் சரிதான், நான் இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் பீஸ்ட் ஃபாலினா இருக்க போறோம்னோ தெரியலன்னு புலி சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த அணி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய செகண்ட் சீசன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இதோடைய ஃபர்ஸ்ட் சீசனே போட்டேன். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.